ஓகே சார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் ஆண்டவரே கூடி வர செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, எங்க வேதத்தை ஆண்டவரே எங்கள் கையில் இருந்தாலும் ஆண்டவரே அதை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இத்தனை நாட்கள் நாங்கள் ஆண்டவரே அதை வீணாக்கி இருந்தோம் ஆண்டவரே. அந்த நீரை எங்களை தெரிந்து கொண்டு ஒரு குடும்பமாய் இந்த இடத்துல கூடி வர செய்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் வல்லமைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆச்சரியத்தில் ஆண்டவரே வெளிப்படுத்தி வருகின்றீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் அநேக ஆண்டவரே இந்த கூடியில் கலந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. இதை ஆயத்த லூயிஸ் சாருக்காகவும் ஆண்டவரே தமிழ் சாருக்காக ஜெபிக்கிறேன். இன்னுமா சுகத்தையும் பலத்தையும் தந்து ஞானத்தை தந்து ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு அவங்க வெளிச்சமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். லாஸ்ட் வீக் பார்த்ததனுடைய ஜஸ்ட் ஒரு ரீகேப் சின்னதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர் ஹேமா ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி அதையும் டிஸ்கஸ் பண்ணா குரூப்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே அது. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம் அந்த காரியங்களை பார்த்தோம். அதுல கடைசியா நம்ம ஆத்மா அந்த விஷயம் படிக்கும் போது கன்க்ளூட் பண்ணும்போது லாஸ்ட் தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில இருந்து மிருகங்களுக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஊரும் பிராணிகள், காட்டு ஜந்துக்கள் எல்லாத்துக்குமே காட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய ஆவியில மனிதனுக்கு மட்டும் ஆவி தேவனிடத்துல இருந்து வந்தது. மிருகங்கள் மற்ற பறவைகளுக்கு எல்லாம் பூமியில இருந்து அந்த ஆவி வந்துச்சு. ஏன்னா அது திரும்பும் போது அந்தந்த இடத்துக்கே திரும்புது. ஆவி மண்ணுக்கு திரும்புது. மிருகங்களுடைய ஆவி மண்ணுக்கு திரும்புதும், மனிதர்களோட உயர தேவனிடத்துக்கு திரும்புதுன்னு பார்த்தோம். சரீரம் அதே மாதிரி போகுது. ஆத்மா சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அப்படி பார்க்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் உயிரினங்களுக்கும் இருக்கு, மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் அதேன்னு சொல்லும் போது அப்ப மனிதர்கள் எந்த விதத்துல வித்தியாசப்பட்டவர்கள்னு பார்க்கும்போது மனிதர்கள் மட்டும்தான் தேவனுடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவருடைய ரூபம் அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப எது தேவனுடைய ரூபம், எது தேவனுடைய சாயல் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களை பார்த்தோம். பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தேவன் திரித்துவமா இருக்காரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்ற திரித்துவத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த சாயல்ல மனிதனும் திரித்துவமா உண்டாக்கப்பட்டிருக்கான். ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதே தேவனுடைய சாயல் அப்படின்றது பொதுவான டீச்சிங்கா இருக்கு. அதுல திரித்துவம்ன்றதே வேதத்தின்படி ஒரு தவறான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த திரித்துவத்தை பத்தி நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா கிறிஸ்தவத்துல திரித்துவம் வர்றதுக்கு முன்னாடியே மற்ற மதத்துல இருக்க திரித்துவங்கள், இந்து திரித்துவம், எகிப்தியன் திரித்துவம், கிரேக்கத்துல இருக்கிறது, பாபிலோனில் இருக்கிறது, இல்லாட்டி வேதிக் காலத்துல வேத காலங்கள்ல இருந்த அந்த திரித்துவ எனர்ஜியை பத்தி இதுல எல்லாம் கிறிஸ்தவம் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி அந்த திரித்துவ கொள்கைகள் கொண்டு வந்தப்பட்டிருக்கு, அதனுடைய பேர்கள் என்ன, அந்த தேவதைகள் பேர் என்ன, டைட்டிஸோடைய பேர் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதன் அடிப்படையில கிறிஸ்தவத்திலையும் பிற்காலத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டு திரித்துவம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுல பிதாவாகிய தேவன் அப்படின்றது வேதத்திற்குட்பட்ட அந்த வார்த்தை, அது வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை பிதாவாகிய தேவன். ஆனா குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா வேதத்துல இல்லாதது. ஜனங்கள் காலப்போக்கில் அது அவங்களுடைய கொள்கைக்காக சேர்க்கப்பட்ட வார்த்தையை தவிர வேதத்துல அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அப்படின்றதையும் பார்த்தோம். அதுல திரித்துவத்தினுடைய முக்கியமான கான்செப்ட்ல மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள், ஒரே ஈக்குவலா இருக்கிறாங்க, ஒரே வல்லமை உள்ள ஒரே தேவன் 3 பரிமாணங்கள்ல இல்லாட்டி 3 பர்சனாலிட்டியில வராங்கன்னு பார்த்தோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில் அப்படி சொல்லவே இல்லை. அது மனிதர்கள் நாம சொல்றக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. இந்த சபைகள் அப்படி சொல்லக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த திரித்துவம்ன்ற கான்செப்டே கான்ஸ்டன்டைனோபிளுக்கு அப்புறமாக ரோமன் கத்தோலிக்க சபை ஃபார்ம் ஆகும் போது அந்த நைசியன் கவுன்சில்ல தான் இந்த திரித்துவ கோட்பாடே கொண்டு வரப்படுது. அதுக்கு முன்னாடி 1-2 பேர் அப்படி சொல்லியிருந்தாலும் அதை சென்ட்ரலைஸ்டு சர்ச் டாக்டரேட்டா மாத்தினது அந்த காலகட்டத்துல தான். அப்ப அதுக்கு வசனம் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டிருப்பார்னோ, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்பட்டு இருக்கவில்லை அப்படின்னு 2 பேருக்கும் அந்த வித்தியாசத்தை பார்த்தோம். இது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, திரித்துவம்ன்றது வேதத்துல இல்லாத ஒரு விஷயம்.
கிறிஸ்தவத்துக்கு முன்னாடியே புறமதத்துல இருந்த காரியங்கள் எப்படி இப்ப கிறிஸ்துமஸ் மற்ற எல்லா காரியங்களையும் வேதத்துல இல்லாட்டியும் புறமதத்துல இருக்கிறத கிறிஸ்தவத்துல அடாப்ட் பண்ணி அதை கிறிஸ்தவ மாதிரியே மாற்றிட்டாங்களோ, அதே மாதிரி திரித்துவம்ன்றதும் ஏற்கனவே பல மதங்கள்ல இருந்த கோட்பாட்டுகளை திரித்துவத்திலே கொண்டு வந்து அதை கிறிஸ்தவத்திலே கொண்டு வந்து அதை திரித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பார்த்தோம். இப்ப அதுதான் அடையாளம் அப்படின்னும் போது பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்காருன்னு பார்த்தோம். அவரு ஆவியான தேவன், பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்காருன்னு பார்த்தோம். குமாரனுக்கு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து அவரு ஆவியா இருக்கிறாருன்னு சொல்லி வசனம் பார்த்தோம். அவருக்கு ஆத்மா இருக்குன்னு பார்த்தோம். அவருக்கு சரீரம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவிக்குன்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவின்றது வந்து கர்த்தருடைய ஆவி. அந்த கர்த்தருடைய ஆவி 6 பரிமாணங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான ஆவிகள்னு ஏசாயா 11வது அதிகாரத்துல இருந்து பல விதமான ஆவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியிலேயே பல காரியங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப திரித்துவத்துல வந்து அவங்க சொல்ற மாதிரி ஆவி, ஆத்மா, சரீரம் அதுக்கு ஈக்குவலா வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லும் போது ஒரு பரிசுத்த ஆவி கிடையாது. ஆக்சுவலா பிதாவுக்கே அவர் ஆவியா இருக்காரு. பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடியது ஆவியாகிய தேவனா இருக்கிறது. அதே மாதிரி குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது குமாரனுக்கும் ஒரு ஆவி இருக்கு. இது போக கர்த்தருடைய ஆவின்னு சொல்லும் போது அதுல 6 விதமான ஆவிகளை பத்தி சொல்லப்பட்டுருது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது வந்து ஒரு குழப்பத்திற்கான ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர திரித்துவம்ன்றது வந்து வேதத்தின் அடிப்படையில் இல்லை. ஆகவே ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றது வந்து தேவனுடைய சாயல் கிடையாதுன்னு பார்த்தோம். அதோட சேர்த்து போன வாரம் சொல்றதுக்கு மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் இதுதான் வந்து தேவனுடைய சாயல் அப்படின்னா அது மிருகங்களுக்கும் இருக்கு. ஏன்னா மிருகங்களும் அதே ஆவி, ஆத்மா, சரீரத்தோட தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றது வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவின்றதுக்கான சமநிலையில இருக்கக்கூடிய திரித்துவ கோட்பாட்டுக்கு இங்கேயும் அதே மாதிரி அதுதான் தேவனுடைய இமேஜ், தேவனுடைய ரூபம்னு சொல்லிட்டு ஆவி, ஆத்மா, சரீரம்னு மனிதன் திரித்துவத்துல படைக்கப்பட்டிருக்கான்றது வந்து தவறான புரிதல். ஏன்னா மொழிபெயர்ப்பின் காரணங்களாக பல சத்தியங்களை நம்ம இழந்த மாதிரி அதுல நெஃபஷ் அப்படின்ற வார்த்தை ஆத்மான்றது ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களும் வேதத்துல வந்து ஜீவ ஜந்துக்கள்னு மொழிபெயர்க்கப்பட்டதும் கூட ஜீவ ஆத்மாக்கள்ன்றதுதான் ஒரிஜினல் பாஷையில இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஆத்மா இருக்கு அப்படின்ற கான்செப்ட் அழிக்கப்பட்டனால ஆத்மான்றது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் உரியது அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்தனால ஆவி, ஆத்மா, சரீரம் தான் தேவனுடைய சாயல் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி சத்தியம் என்னன்னா பறவைகள், விலங்குகள், ஊரும் பிராணிகள், மீன்கள் எல்லாவற்றுக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. அப்ப அது வந்து ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றது தேவனுடைய இமேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ வேதத்தின் அடிப்படையில தேவனுடைய சாயல் அப்படின்றது என்னது, அவருடைய ரூபம், அவருடைய சாயல்ன்றது என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல தேவனுடைய இமேஜ், அவருடைய ரூபம் அப்படின் போது தேவனுக்கு ஒரு உருவம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு வசனம் பார்த்தோம். தேவன் ஆவியா இருக்கிறார் இருக்கிறனால தேவனுக்கு உருவம் கிடையாது. அப்ப உருவம் இல்லைன்னும் போது காண முடியாத தேவன், அதரிசனமான தேவன். அப்ப அவருடைய உருவத்தின்படிதான் ஆதாமை சிருஷ்டித்திருக்கார், மனிதனை சிருஷ்டித்தார் அப்படின்னும் போது அப்ப அவருடைய உருவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனமே சொல்லுது அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமா இருக்கிறது யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய தற்சரூபம். காண முடியாத தேவனுடைய தற்சரூபம் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது எந்த தேவனுடைய ரூபத்தின்படி அப்படின்னும் போது தேவன் ஆவியா இருக்காரு, அவருக்கு ரூபம் கிடையாது. அப்ப அவருடைய ரூபமா எது பிரதிபலிக்குதுன்னா தேவன் வந்து அதரிசனமானவர், காண முடியாதவர், அவர் ஆவியா இருக்கார். அவருக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுது. அந்த ரூபம் த எக்ஸாக்ட் இமேஜ் அப்படின்ட்டு அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம்னு தமிழ்ல போட்டிருக்கு. தற்சரூபம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உருவம் அது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உருவம் அப்படின்னும் போது என்னது, இயேசு கிறிஸ்துவனுடைய இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரு தான் வந்து அந்த பிரைட்னஸ் ஆஃப் க்ளோரி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இமேஜ் அப்படின்னு யோசித்த உடனே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இமேஜை யோசிப்பாங்க. அதுவும் வந்து இப்ப கேலண்டர்ல போட்டிருக்கிறதுலாம் ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அதுவே பாதி பேருக்கு அது புரிதல் இல்லை. ஏன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்களே அந்த போட்டோ தான் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. வசனம் போடும்போது எல்லா இதுல போடும்போது எல்லா இதுலயும் அந்த ஒரு உருவத்தை போடுறாங்க.
அப்ப அதுவே வந்து ஏதோ ஒரு மனிதனுடைய ஒரு விக்கிரகமா தான் அது மாறி நிக்குது. அப்ப தேவனுடைய உருவம் அப்படின்றது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்த உருவம் அது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, அந்த சாயல்ல தான் மனிதனை படைச்சாரா அப்படின்னு கேட்டா அந்த சாயல்ல மனிதனை படைக்கல. ஏன்னா தேவன் மனிதனை படைக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அவருடைய மகிமையின் பிரகாசத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நம்ம பார்த்த வசனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தாரு, நியாயப்பிரமாணத்திற்கு கீழாய் பிறந்தாரு. அப்படி அவர் எப்படி பிறந்தார்னா தம்முடைய குமாரனை, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாக, அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அவர் எடுத்துக்கிட்டது வந்து இந்த பாவ சாயல், சரீரத்தின் சாயல்ல வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறதையும் விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அப்போ இந்த ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து வந்த போது அது வந்து தேவன் மனிதனை சிருஷ்டிக்கப்பட்டப்ப இருந்த, இல்ல கொலோசையர் 1:5 சொல்லும் போது காணப்படாத அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம்ன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய உருவம் கிடையாது. அது தேவனுடைய தற்சுரூபம் கிடையாது. அப்ப தேவனுடைய தற்சுரூபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர்ல இருந்து பார்த்தோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமா இருக்காரு. அப்ப அவருடைய மகிமை, குளோரி, அதனுடைய மகிமையின் பிரகாசம், குளோரியினுடைய பிரைட்னஸ் அப்படி இருந்திருக்காருன்னு பார்த்தோம். அடுத்த சங்கீதங்கள்ல இருந்து பார்க்கும்போது அவர் வந்து மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஒளியை வஸ்திரமாக தரித்தவரா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் இருந்த நிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து மகிமையின் பிரகாசமா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டவரா இருந்தாரு. ஒளியானது அவருடைய வஸ்திரமா இருந்துச்சு. அப்ப இந்த ஒரு சாயல், இந்த ஒரு ரூபம் வந்து எப்படி அவருக்கு இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து சுவிசேஷங்கள்ல இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு சின்ன கிளிம்ஸ் காட்டியிருக்காரு, ஒரு சின்ன உதாரணம் மாதிரி, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி காட்டியிருக்காரு. மத்தேயுல நம்ம பார்த்தோம், அந்த மறுரூப மலையில அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அப்போஸ்தலர்ல வந்து பவுல் வந்து தமாஸ்கு போற வழியில அவர் இது பண்ணும்போது அப்போ வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது அப்படின்ட்டு இருக்காரு, பிரகாசமான ஒளி. அந்த ஒளி எப்படிப்பட்டதுன்னு அப்போஸ்தலர் 26:13 எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து பிரகாசித்து கண்டேன் அப்படின்றாரு. அதுவும் நல்ல பகல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸான லைட்டை வந்து இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப சீஷர்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. ஆனா பவுல் அப்போஸ்தலனுக்கு காட்டும் போது அது வந்து ஒரு கிளிம்ஸா இல்ல அது ஒரு விஷனா இல்ல, அது நிஜமாவே அவரு மகிமை அடைந்த பிறகு பவுலுக்கு தரிசனமானாரு. அதனால பவுலுடைய கண்கள் ஒரு 3 நாள் குருடாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருடைய பிரைட்னஸ் இருந்துச்சு. அப்ப இதுல இருந்து என்ன பாக்குறோம், அந்த தேவனுடைய தற்சொரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து யாருடைய உருவத்துல மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து மகிமையின் பிரகாசமா இருக்காரு. தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் மகிமை மற்றும் மகத்துவத்தை அணிந்தவராகவும் ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவராகவும் இருக்கிறாரு. அப்ப இந்த ஒரு சாயல்ல தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். அப்ப மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது அவருடைய ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா மனிதன் தேவனின் மகிமையின் பிரகாசத்தினால சிருஷ்டிக்கப்பட்டு அந்த கனமும் மகிமையும்ன்ற கிளாத் மூலமா மகத்துவம் மூலமா வஸ்திரத்தை கொண்டு அந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவனாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான் மனிதன். சோ இது நம்ம பார்த்த விஷயங்கள், இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் லைக்னஸ் ஆரம்பிச்சோம். நம்ம என்ன தன்மையில இருக்கு மனிதனை சிருஷ்டித்தார், தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் இதுல இருந்து அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ அந்த கொஸ்டின் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கு? கிளியரா இருக்கு. ஓகே, இப்ப அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேள்வி வந்து ஆதாம் ஜீவாத்மா
கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவி அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது ஒண்ணு. சோ எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். யாராவது எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே ம். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ம். ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. ம். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஓகே. உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார்னு இருக்கும். ஆவியானவர் ஆவியானார். ஆவியானவர். அதுல வந்து ஆவியானார்னா அது ஆவியை தான் குறிக்குது. ஆக்சுவலா உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இப்போ இந்த இதுல வந்து அவங்களுடைய கேள்வி வந்து என்னன்னா, அப்போ ஆதாம் வந்து இயேசுவின் சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆதாம் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டார். தேவன் வந்து அதிரசனமான தேவன், அவருக்கு ரூபம் கிடையாது. அப்ப அவருடைய ரூபம் என்ன அப்படின்னா அதை வெளிக்காட்டினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். அந்த சாயல் என்னன்னு பார்த்தோம்னா பிரைட்னஸ் ஆஃப் க்ளோரி, அந்த மகிமையின் பிரகாசம், மகிமை மகத்துவத்தை அணிந்து ஒளியின் வஸ்திரம் தரித்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இங்க இந்த வசனத்துல மேல நம்ம படிச்ச வசனத்துல அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் என்னவா இருக்கான்? ஜீவ ஆத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ பிந்தின ஆதாம்ன்றது இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறாரு. ஆதாம் முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவா இருக்கிறான். அப்போ ஜீவ ஆத்மாவா இருக்கிற ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஆதாம வந்து ஏன் ஜீவ ஆத்மாவானான்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் இருந்தா அவன் உயிர்ப்பிக்கும் ஆவியால மாறி இருந்திருக்கணும். புரியுதா அந்த கேள்வி? புரியுதுங்க. சோ அவங்க கேட்ட கேள்வி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் நினைக்கிறேன் நானு. ஸோ ஆதாம் வந்து இயேசுவின் சாயல்ல சிருஷ்டிக்கப்படும் போது, ஆனா இங்க வசனம் சொல்லுது பிந்தின ஆதாமாகிய, அதாவது பிந்தின ஆதாம்னா இயேசு கிறிஸ்து, அவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ ஆதாம சிருஷ்டிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல வரும்போது, தேவனுடைய சாயலாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்படும் போது அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கும். எதுக்கு? ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்றது. ஸோ இந்த அர்த்தத்துலதான் நான் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்ப்போம். அப்ப சரியா சொல்லணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய டைரக்ட் சாயல சிருஷ்டிக்கப்படல. ஆதாம் வந்து தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்படுறாரு. தேவனுடைய சாயல்ன்றது என்னன்னா அவருடைய மகிமையின் பிரகாசம். அது யாருல வெளிப்பட்டுச்சுன்னா இயேசு கிறிஸ்துல வெளிப்பட்டுச்சு. அப்ப தேவனுடைய சாயல்ன்றதும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ன்றதும் ஒன்னாதான் இருக்கு. அப்ப அந்த சாயல சிருஷ்டிக்கப்படும் போது ஒருத்தர் வந்து ஜீவ ஆத்மா இருக்காரு, இன்னொருத்தர் உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்காரு. ஸோ இந்த வித்தியாசங்கள். ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வசனம் படிச்சதோட இப்ப 1 கொரிந்தியர் 15:45 படிச்சோம் இல்லையா, அதோட சேர்த்து 47வது வசனத்தையும் ஒரு தடவை படிச்சிடலாம். 47 படிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ம். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். சோ 2 விஷயம் சொல்றீங்க. முந்தின மனுஷன் ஆதாம சொல்லுது, இரண்டாம் மனுஷன் சொல்லிட்டு வானத்துல இருந்து வந்த கர்த்தர் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்ப இங்க 2 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 45வது வசனத்துல முதல் ஆதாம்னு சொல்லுது, 2வது லாஸ்ட் ஆடம் பிந்தின ஆதாம்னு சொல்லுது. லாஸ்ட் ஆடம்னா கடைசி ஆதாம் இல்ல பிந்தின ஆதாம். இங்க 47வது வசனத்துல முதல் மனிதன், இங்க இரண்டாம் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரைஸ் பண்ணுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆடம், அதாவது ஆதாம் ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கப்பட்ட அந்த முதல் ஆதாமா இருக்கட்டும் இல்ல முதல் மனிதனா இருக்கட்டும், அவன் என்னவா ஆயிருக்கான்னு வசனம் சொல்லுதுன்னா 45வது வசனத்துல ஜீவ ஆத்மா ஆனான். அதே 47வது வசனத்துல அந்த மனுஷனை சொல்லும் போது அந்த முந்தின மனுஷன் வந்து பூமியிலிருந்து உண்டானவன். இந்த 2 கேட்டகரியும் ஆதாமுக்கு முதல் ஏதேன்ல உண்டாக்கப்பட்ட அந்த ஆதாமுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. அடுத்தது பிந்தின ஆதாம் இல்லாட்டி இரண்டாவது மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும் போது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறாரு, ஆவியானார். 2வது சொல்லும் போது இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அப்ப இந்த 2 டிஃபரன்சஸ் காட்டுது. முதல் மனுஷனுக்கு வந்து ஜீவ ஆத்மாவா இருக்கான், பூமியில இருந்து வந்திருக்கான். ரெண்டாவது மனுஷனாகிய கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறாரு, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஸோ 2 டிஃபரன்சியேஷன் காட்டுது.
அப்ப ரெண்டுத்துக்கும் வேற வேற குணாதிசயங்கள் வேற வேற இது காட்டுது. இது வரைக்கும் அந்த கொஸ்டினுடைய இது புரியுதா உங்களுக்கு? டிஃபரன்ஸ் முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் இந்த இது புரியுது இல்லையா? புரியுதுங்கண்ணா. முந்தின ஆதாம் வந்து என்னவா இருக்கான்? ஜீவ ஆத்மா இருக்கான். அவன் எங்க இருந்து வந்திருக்கான்? பூமியில இருந்து உண்டானவன். பிந்தின ஆதாம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறாரு. வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவரு. சோ இது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஆதாமும் அதே மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கலாமே, அந்த வித்தியாசம் வருது. அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய எந்த சாயல்ல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னு முதல் புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பல சாயல் இருக்கா அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய எந்த சாயல்ல ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்றத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும்னா மொத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சாயல்கள் இல்ல எத்தனை ரூபத்துல அவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்காரு, தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அவர் எத்தனை நிலைகள்ல இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பைபிள் படி இயேசு கிறிஸ்து வந்து 3 மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல அல்ல 3 ஸ்டேஜஸ்ல 3 சாயல்ல வெளிக்காட்டுறார் தன்னை. ஸோ முதலாவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சிருஷ்டிக்கும் முன்னாக, சிருஷ்டிப்பே உண்டாவதுக்கு முன்னாடி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். அப்ப அந்த ஒரு காரியம் இருக்கு. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்னும் போது அப்ப அதுக்கு முன்னாடி அவர் இருந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலை சொல்லும் போது பிஃபோர் த கிரியேஷன், முதற் பேரானவர் எல்லா சிருஷ்டிக்கும் முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஒரு நிலை அதை சொல்லுது. அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான் இருக்கும். கொலோசையர் 1:15-16 2 வசனம் கொலோசையர்ல. அதிரசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஒரு நிமிஷம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், இங்கிலீஷ்ல வந்து the first born of every creature. அப்ப எல்லா சிருஷ்டிக்கும் முதல் பிறந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறம் படிக்கலாம். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகேவா? அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே வந்து காணக்கூடியது, பூலோகத்தில் உள்ளது, பரலோகத்தில் உள்ளது, எல்லாமே அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ ஆதாம் முதல் சிருஷ்டிக்கப்பட்டானா இல்ல சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் நீங்க சொல்றது இல்லையா 15வது வசனத்துல? அப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடியே இருந்தாரா? ஆதாம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டா இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறான். ஏன்னா அவருக்கு அப்புறம் அவருக்குள் அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்படுது எல்லாமே. அப்ப அந்த எல்லாத்துலயும் வந்து ஆதாமும் உட்பட்டு வர்றாரு. அப்ப ஆதாம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவால இயேசு கிறிஸ்துவுக்கு என்று இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது வசனம் இங்க என்ன சொல்லுதுன்னா, நம்ம பார்த்த வசனம் முதல் மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது அது யார சொல்லுது? இயேசு கிறிஸ்துவ சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆதாம சொல்லுது. ரெண்டாவது மனுஷன் யார சொல்லுது? இயேசு கிறிஸ்துவ சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வேறுபாடு புரியுதா? ஃபர்ஸ்ட் முதல் மனிதனாகிய ஆதாம்னு சொல்றதும் அத வந்து ஃபர்ஸ்ட் மனுஷன் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை வந்து வசனம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஆடம்னு சொல்லுது, முதல் ஆதாம்னு சொல்லுது, இல்லாட்டி முந்தின மனுஷன்னு சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடியே யார் மூலமா ஆதாமே சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கடைசி ஆதாம் இல்ல பிந்தின ஆதாம், இரண்டாம் மனுஷன்னு சொல்லுது.
புரியுதா உங்களுக்கு இந்த ஒரு கான்ட்ரவர்சி? புரியுது. அப்ப ஆக்சுவலா பார்த்தோம்னா யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சிருஷ்டிப்புல ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து வரணும். அவர் முதல் இருக்கணும், பின்னாடி ஆதாம் வரணும். ஆனா இங்க வந்து முதல் ஆதாம் சொல்லிட்டு பிந்தின மனுஷன், இரண்டாவது மனுஷன் சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு வருது. ஓகேவா? சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இங்க நம்ம பாக்குறோம். ஒரு விஷயம் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதுக்காக நம்ம போறோம். ரெண்டாவது வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எபிரேயர் 1:3. இவர் வந்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த வசனம் படிச்சிடலாம். எபிரேயர் 1:3 படிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். சோ இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையும் அவருடைய தன்மையும் பத்தி சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம 3 ஸ்டேஜ்ன்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எந்தெந்த இதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்காரு, வெளிக்காட்டப்பட்டிருக்காரு, இல்ல அவரு எந்தெந்த சாயல்ல வெளிப்படுத்தப்பட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கிரியேஷனுக்கும் முன்னாடி அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு இருக்கு. அதுல ஆதாம் உட்பட. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து தேவன் வந்து எப்படி இருந்தாருன்னா, அவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த அவருடைய மகிமையின் பிரகாசமாக தற்ஸ்வரூபம்னு சொல்றாரு இல்லையா, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை எப்ப இருந்துச்சு அப்படின்னா, எல்லா சிருஷ்டியையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி அந்த நிலையில இருந்தாரு. அப்பொழுது எல்லா சிருஷ்டிப்பையும் சிருஷ்டிக்கும் போது ஆதாமையும் சிருஷ்டிக்கிறாரு. அப்ப ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தேவன் என்ன சாயல்ல இருந்தாருன்னா, மகிமையின் பிரகாசம், ஒளியை அணிந்து கொண்டு நம்ம பார்த்த அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. அப்ப ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து முதலாவது இருந்த அந்த ஒரு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு இல்லையா, அந்த சாயல், அந்த ஒளியின் சாயல், அந்த சாயல்ல ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறான். இப்ப அடுத்தது ரெண்டாவது சாயல் என்னன்னு பார்த்தலாம். ரெண்டாவது சாயல் என்னன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்துல பாவத்திற்காக மரித்து எல்லாரையும் மீட்கிறதற்காக மனுஷனா பிறந்து வராரு. இது எப்ப நடக்குது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து பாவத்திற்காக மரித்து பாவத்தில் இருக்க மனிதனை மீட்டெடுப்பதற்காக பிறந்த போது அவர் வந்தது வந்து அந்த மகிமையின் அந்த சாயல்ல, ஆதாம சிருஷ்டித்தாரே அந்த சாயல்ல வரல. அப்ப அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வசனம் போன வாரமே பார்த்திருந்தோம். தேவன் வந்து தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாக அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம். அதே மாதிரி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள்ல வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு சிலுவர் மறந்து நம்மளை தாழ்த்தினார்னு பார்த்தோம். அப்போ இந்த ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மாம்ச சாயல் எடுக்கிறார் இல்லையா, இது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2வது ஸ்டேஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அவர் எப்படி வெளிக்காட்டுறார்? முதல்து வந்து கண்ணு பவுல் வந்து அந்த விஷயம் பார்க்கும்போது கண்ணு குருடாகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட மகிமையின் ஒளியில இருக்கிறாரு. அதுதான் தேவனுடைய தற்சுரூபமா அவர் இருந்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல அந்த உருவத்துல ஆதாமை சிருஷ்டிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? ஆதாம் பாவம் செஞ்சான். பாவம் செஞ்ச உடனே தேவ மகிமை அற்றவனாகி அவன் பாவத்துல விழுந்துட்டான். பாவத்துல விழுந்த உடனே அவனுடைய சாயல் என்னாச்சு? பாவ மனுஷனுடைய சாயல். அந்த சாயல் வந்து மாறிடுச்சு. ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம் ஒரு வாட்டி படிங்க, அந்த சாயல் எப்படின்னு தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஓகே, இப்ப இதுல தம்முடைய குமாரனை என்ன சாயல் அனுப்பியிருக்காரு? பாவ மாம்சத்தின் சாயலாக. அப்ப இந்த பாவ மாம்சத்தின் சாயல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஆதாமை சிருஷ்டிக்கும் போது ஆதாம் இந்த சாயல்ல சிருஷ்டிக்கப்படல. அவன் தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டான். தேவ சாயல்ன்றது மகிமையும் ஒளியும் அணிந்தவனாய் அவன் மகிமையோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனுடைய மகிமையோட அந்த
பிரைட்னஸ், அந்த வெளிச்சம் பிரகாசத்தோட சிருஷ்டிக்கப்பட்டான். பாவம் செய்த உடனே அந்த ஒளி அவனை விட்டு போயிருச்சு. அவன் வந்து மகிமையை இழந்து விட்டான். இழந்த உடனே அந்த சாயல் மாறின உடனே அவனுக்கு என்ன சாயல் அவனை ஆட்கொண்டுச்சு? பாவ மாம்சத்தின் சாயல் அவனை ஆட்கொண்டுச்சு. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வரும்போது எந்த சாயல்ல வந்தார்னா, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு விழுந்து போனான் இல்லையா, அந்த சாயல்ல அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வராரு. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கும் போது தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலாக மகிமையின் பிரகாசமா இருந்த அந்த சாயல்ல ஆதாம ஃபர்ஸ்ட் சிருஷ்டித்தாரு. பாவம் செஞ்ச உடனே அந்த சாயல் அவனை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன நிலைமைக்கு வந்துட்டான்? பாவ மாம்சத்தின் சாயலுக்கு மாறிட்டான் ஆதாம. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அவர் வந்து அதே மகிமையின் பிரகாசத்தோட கூட உள்ள வரல. அவர் எப்படி வர்றாருன்னா, மரியாளின் மூலமாக வரும்போது இந்த பாவ மாம்சத்தின் சாயல்ல வராரு. அப்ப வரும்போது அன்னைக்கு ஆதாம் விழுந்த பிறகு அவன் என்ன சாயல்ல இருந்தானோ, மகிமையற்ற நிலைமையில, ஒளியின் வஸ்திரம் இல்லாம, தேவனுடைய மகிமை இல்லாத நிலையில எப்படி அவன் பாவ சாயல்ல இருந்தானோ, அந்த பாவ மாம்சத்தின் சாயல்ல இயேசு கிறிஸ்து 2வது வாட்டி தன்னை பிரதிபலிக்கும் போது அந்த ஒரு மாம்சத்தில், அந்த ஒரு தோற்றத்துல வெளிப்படுறாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அது வந்து தேவனுடைய ஒரிஜினல் இமேஜ் கிடையாது. அது யார் இமேஜ்னா, விழுந்த ஆதாமுடைய சாயல். அதுதான் பாவத்தின் மாம்ச சாயல், பாவ மாம்சத்தின் சாயல். அந்த சாயல்ல தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்ப இந்த டிஃபரன்ஸ் ரெண்டும் இல்ல ஏதாவது புரியுது? புரியுது. எல்லாருக்குமே புரியுதா ஓரளவு? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே ஓகே. சோ அப்போ முதல் இருந்தது தேவன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயல்ல இருக்காரு, மகிமையின் சாயல். அந்த சாயல்ல ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். அந்த சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் வந்து பாவம் செய்த போது மரணத்திற்குள்ளாக அவன் அழிவுக்குள்ளாகிறான். அப்ப அந்த ஸ்டேஜ்ல வரும்போது அவனுக்கு அந்த மகிமையின் சாயல், அந்த பிரகாசம் அவனை விட்டு நீங்கிருச்சு. ஒளியின் வஸ்திரம் அவனை விட்டு நீங்கிருச்சு. அதுக்கு பதிலா அவன் பாவ மாம்சத்தின் சாயலுக்குள்ளாயிட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை விடுவிக்கிறதுக்கு வரும்போது அவர் முதலாவது அந்த சாயல்ல மாறி வராரு. அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது வந்து அவருடைய சொந்த சாயல் கிடையாது. அது விழுந்த ஆதாமினுடைய சாயல்ல இயேசு கிறிஸ்து 2வது வாட்டி மாம்சத்துல வெளிப்படும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ரூபத்தை, அந்த ஒரு சாயலை மனிதர்களுக்கு காட்டுறாரு. அதுல வந்து அவரு பாவத்தின் சம்பளத்தை ஏற்றுக்கொண்டு அவரு மரிக்கிறாரு. எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவரு ஒப்பு கொடுக்கிறார். அதான் பிலிப்பியர்லயும் பார்த்தோம், மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலிப்பியர்லயும் பார்த்தோம். சோ அந்த ஒரு சாயல்ல வந்து அதை நிறைவேற்றாரு. சோ இப்ப 2 சாயல்ல வெளிக்காட்டினது பார்த்துட்டோம். ஒண்ணு, அவர் சிருஷ்டிப்புக்கெல்லாம் முன்னாடி மகிமையில தேவனுடைய தற்சரூபமா இருந்தது, அதே மாதிரி ஆதாம் உண்டாக்குனாரு. அப்புறம் ஆதாம் வந்து விழுந்த அந்த சாயலை இழந்தான், பாவத்தின் சாயலுக்குள்ள வந்துட்டான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அந்த ஆதாமுடைய சாயல்லே தன்னை வெளிக்காட்டுறாரு. பாவ சரீரத்தின் மாம்சத்தின் சாயல்ல வராரு, வந்து மரிக்கவும் செய்யறாரு. மரிச்ச பிறகு 3வது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, உயிர் தெழுந்த சரீரம். இயேசு கிறிஸ்துனுடைய மரித்தோரிலிருந்து ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு சரீரம் வருது இயேசு கிறிஸ்துவுக்கு. அது எப்படி வந்துச்சு? அது என்ன சரீரம்னு பார்ப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த பாவ மாம்ச சரீரத்துல வந்து மாம்சத்திலே கொலை உண்டு, அந்த பாவ சரீரத்திலே கொலை உண்டு, அதாவது ஆதாம்னுடைய விழுந்த சாயல்ல கொலை உண்டு. உயிர்ப்பிக்கப்படும் போது எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காரு? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டே வந்து அவர் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாருன்னா, அவர் மகிமையில இருந்தாரு. அதுக்கும் இப்ப வர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப வந்து என்ன பண்ணாரு? அதெல்லாம் விட்டுட்டு விழுந்து போன ஆதாம்னுடைய சாயல்ல வராரு, பாவ மாம்சத்தின் சாயல்ல வராரு. அந்த மாம்சத்தின் பாவங்களுக்காக மாம்சத்திலேயே அதை தீர்க்கும்படியாக வந்து அவர் மாம்சத்திலேயே கொலை உண்டு, அந்த மரணத்தை வந்து மாம்சத்துல செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உயிர்ப்பிக்கும் போது மாம்சத்தில் உயிர்ப்பிக்கல, எப்படி உயிர்ப்பிக்கிறாரு? ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் இருந்துச்சா?
இல்லைங்கண்ணா. சரீரம் இல்லையா? அப்போ உயிர் தெரிந்த பிறகு தோமாவை பார்த்து எங்க கையில விரல் விட்டு காட்டு பாரு அப்படின்னு சொன்னாரு. விரலால விரல் போட்டு பாருன்னாரு. சரீரம் இல்லாம எங்கேயாவது காத்துல அப்படியே கை வச்சு பார்க்க சொன்னாரா? மரியாள்கிட்ட உயிர் தெரிந்த பிறகு மரியாள்கிட்ட பேசினாரா? எமாவுஸ் போற வழியில 2 சீஷர்கிட்ட பேசினாரா? பேசினாரு. அப்ப அவருக்கு சரீரம் இருந்துச்சா? சரீரம் இருந்துச்சு. இருந்துச்சு. அப்போ சரீரம்ன்றது வேற. ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார்னா ஆவிக்கும் சரீரம் உண்டு. அவரு ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு, ஆனா உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு இதே சரீரம் தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். யோவான் சுவிசேஷத்துல, யோவான்ல 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஓகே, இப்ப நம்ம இந்த இருக்கிற சரீரத்தோட ஒரு பூட்டப்பட்ட கதவுக்குள்ள நம்மளால அப்படியே போக முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த சரீரம், அந்த சரீரத்தோட பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கும்போது அவங்க நடுவுல போய் நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம் வருது. அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் அது வந்து நம்ம இதை வந்து உயிர்த்தெழுதல் டாபிக் படிக்கும் போது டீட்டெயிலா படிப்போம். இந்த டவுட்காக கிளியர் பண்றதுக்காக வந்து, ஏன்னா உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம அதுவே அநேகமா 2-3 வாரத்துக்கிட்ட படிப்போம்னு நினைக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலை பத்தி, அதனுடைய சரீரங்கள் யார் யார் எப்படி எப்படி உயிர்த்தெழுறாங்கன்றத பத்திலாம் வேதத்துல இருக்கிறதுல இருந்து நம்ம டீட்டெயிலா படிப்போம். இப்ப வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது எப்படி உயிர்த்தெழுப்பப்பட்டார்னா ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ கொலை உண்டது மாம்சத்தில், உயிர்ப்பிக்கப்பட்டது ஆவியில். அப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த ஆவியில் போது அவருக்கு சரீரம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. ஆனா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு இருக்கு வசனம். சோ மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னும் போது ரத்தம் அங்க இருக்க போறதில்ல. உயிர்த்தெழுந்த சரீரத்துல ரத்தம் இருக்காது. அது நம்ம டீட்டெயிலா அப்புறம் நம்ம படிப்போம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு தாட்காக இப்ப இது வந்தனால சொல்றேன். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும்னு நினைக்கிறேன். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்றது தெரியுமா? இல்ல இந்த வசனமே கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல, கேட்டிருக்கோம் பிரதர். ஓகே, இருக்கு. ஆமா, 1 Corinthians 15. ஆமா, இதே ரிசரக்ஷன் சாப்டர்லயே 1 Corinthians 15லயே வருது. சோ மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு டீடைல்டான ஸ்டடி இருக்கு. ஆனா இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆத்துமா எங்க இருக்கு? மாம்சத்தின் ஆத்துமா எதில் இருக்கிறது? ரத்தத்தில். சூப்பர். யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல எல்லாருக்கும் தெரியுதா? நம்ம ஆத்மா பத்தி படிச்சோம் இல்லையா? ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா ரத்தத்துல இருக்கு அப்படின்னு படிச்சோம். மாம்சத்தின் உயிர்ன்றது தப்பான மொழிபெயர்ப்பா போட்டிருக்காங்க. மாம்சத்தின் ஆத்மா ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? ஓகே, அப்போ மாம்சத்தின் ஆத்மா ரத்தத்தில் இருக்கு அப்படின்னும் போது ரத்தம் இருந்தாதான் ஆத்மா இருக்கும். ஏன்னா ஆத்மா எதுல இருக்கும்னா ரத்தத்துல இருக்கும். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னும் போது உயிர்த்தெழுந்த சரீரத்துல ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்துல ரத்தம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை ரத்தம் சுதந்திரிப்பதில்லை. ரத்தத்துல ஆத்துமா இருக்கு. அது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு லிங்க் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு ஐடியா. நம்ம யோசித்து பார்த்தோம்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம டச்சே பண்றது கிடையாது. இதை உட்கார்ந்து ஆழமா படிச்சோம்னா பெரிய சத்தியங்களா நமக்கு புரியும். ஏன்னா இப்ப இந்த கோர்வை பாருங்க, நம்ம நிறைய வசனங்கள் படிச்சுட்டோம். அதனாலதான் இப்ப அப்படியே கேஷுவலா சொல்றேன் நானு. ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு இருக்கு வசனத்துல. அப்ப ஆத்மா எதோடு இருக்கு அப்படின்னா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்குன்னு இருக்கு. ஆத்மா எங்க இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கு அப்படின்னு இருக்கு. இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு?
மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த மண்ல இருந்து வந்த அந்த ஆத்துமா, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா, அது எங்க இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு. அப்போ பரலோகத்துல இருந்து வந்ததுல வந்து ரத்தம் கிடையாது. பரலோகத்தை சுதந்திரிக்க போறதுல ரத்தம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை ரத்தம் சுதந்திரிக்காது அப்படின்னும் போது ரத்தம் இருந்தாதான் அதுல ஆத்மாவே இருக்க முடியும். இப்ப தண்ணியே இல்லாம மீன் எங்க இருக்க முடியும்? அது செத்துரும், இருக்காது. அப்ப ரத்தத்துலதான் ஆத்மா இருக்குன்னும் போது ரத்தமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னும் போது ஏன் ரத்தத்தை சுதந்திரிப்பதில்லை? ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு கன்ஃபியூஷனா இருக்குமே இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன தாட். இதை வந்து படிக்கிறவங்க அப்படி படிச்சிருக்க, நம்ம ஃபியூச்சர் வர நாட்கள்ல இதை இன்னும் டீடைல்டா படிப்போம். பட் ஆனா இது ஒரு தாட் ப்ராசஸ்க்காக ஜஸ்ட் சும்மா இதுல அப்படி வந்தனால ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை பத்தி நம்ம பார்ப்போம். அவருடைய சரீரம் உயிர்த்தெழும் போது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. அந்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்துல ஒரு ரத்தம் இல்ல ஃபர்ஸ்ட், ஓகே. ரெண்டாவது அந்த சரீரம் வந்து இந்த பிசிக்கல் பூமிக்கான சரீரம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பூட்டப்பட்ட கதவுல அப்படியே இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போக முடியாது. ஆனா அந்த சரீரத்தோட அவரு இங்க இருந்து அங்க போறாரு வர்றாரு. அப்ப அதுக்கு ஒரு சரீரம் இருக்கு, ஆனா அதனுடைய தன்மைகள் வேறையா இருக்கு. இதுதான் வந்து 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்துல நிறைய இருக்கு. அது நம்ம உயிர்த்தெழுதல் டாபிக் வரும்போது கொஞ்சம் டீடைல்டா படிப்போம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து உயிர்த்தெழுந்த சரீரம் வருது இல்லையா, அந்த சரீரத்துல வராரு இல்லையா, அந்த சரீரத்தை சொல்லும் போது வசனம் என்ன சொல்லுது? பிந்தின ஆதாம், 2ஆம் மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை சொல்லுதுன்னா அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை சொல்லுது. ஏன் அப்படின்னா முதல் ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டான். அவனை ஏன் முதல் ஆதாம்னு சொல்லுது அப்படின்னா அவன் வந்து மண்ல இருந்து எடுக்கப்பட்டான் அப்படின்றதுனால அவனை வந்து முதல் ஆதாம்னு சொல்லுது. ஸோ இப்ப இந்த இது வரைக்கும் நமக்கு பார்த்துட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகும். இப்ப இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல அடுத்த இதுக்கு போலாமா? நம்ம எனக்கு டவுட் சார். சொல்லுங்க கார்த்திகேயன். இப்போ ஆதாம் வந்து கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த மகிமையை இழக்கிறான்ல. ஆமா, இப்போ அதுக்கு முன்னாடி அவன் சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுடைய சாயல்ல தான், அந்த மகிமையில தான் இருக்கான். ஆமா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிருஷ்டிக்கப்பட்டதுக்கும் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஆதாம் வந்து மண்ணில் வந்தான். ஆதாம் வந்து மண்ணாலேயே மண்ல இருந்து மண்ல இருந்து அவர் வந்து கர்த்தர் வந்து வானத்துல இருந்து வந்தவர் இல்லையா? ஆமா. இப்ப அதுதான் அடுத்த பாயிண்ட். அதுதான் நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பிந்தின ஆதாம் இல்ல 2ஆம் மனுஷன் அப்படின்னு சொல்ற அந்த சொற்கள் எதெல்லாத்தையும் எது குறிக்குதுன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஓகேவா? அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ சொல்லும் போது ஆதாம் முந்தின மனுஷன் என்னவா இருக்கான் அப்படின்னா ஜீவ ஆத்மா ஆனான். பின்னாடி வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் மனுஷன் சொல்றவர் உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்கிறாரு, உயிர்ப்பிக்கும் ஆவியானார் அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம அந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 15:47 படிங்க. முந்தின மனுஷன் ஹலோ. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் போதும் 47 மட்டும். அப்போ முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அப்ப ஆதாம வந்து ஏன் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா அவன் ஜீவன்றது உயிரோட இருக்கும் தன்மை ஜீவன். ஆத்மான்றது மண்ல இருந்து வரக்கூடிய சிருஷ்டிக்கு, ஏன்னா ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு இருக்கு. அப்ப அவனை மண்ல இருந்து சிருஷ்டித்தனால மனுஷன் என்ன ஆகிறான்? ஜீவ ஆத்மா ஆகிறான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப வானத்துல இருந்து வந்தவர்னா அவருக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் உயிர்த்தெழுந்த சரீரம் அப்படின்றது வந்து இந்த மண்ணுக்கான சரீரமா இல்லாம விண்ணுக்கான சரீரமா இருக்குன்றாங்க. உயிர்த்தெழுந்த சரீரம் வேற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரிசரக்ஷன் சாப்டர் வரும்போது ஃபுல்லாவே படிப்போம். அப்போ என்ன டிஃபரன்ஸ்? ஆதாம சிருஷ்டிக்கும் போது நம்ம அந்த இதுக்கு அடுத்தது தன்மைகள் பார்ப்போம் இல்லையா, அவருடைய லைக்னஸ்,
அதுல அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய தற்சொரூபமாவே சிருஷ்டிக்கப்பட்டாச்சு. அவர் மூலமா எல்லாமே சிருஷ்டிக்கப்படுது. அப்படி சிருஷ்டிக்கப்படும் போது ஆதாமை இந்த பூமியினுடைய மண்ணுல இருந்து எடுத்து, அப்ப பாதி பகுதி என்னவா இருக்கு? இந்த பூமியினுடைய மண்ணு. அதுல தேவனுடைய சுவாசத்தை ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மா ஆயிடுறான். அவன் என்ன சாயல்ல இருக்கான், என்ன இமேஜ்ல இருக்கான்னா, அந்த லைட்டு, மகிமை, குளோரி, அந்த அந்த இதெல்லாம் போட்டு அவன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மகிமையின் பிரகாசத்துல அவனை சிருஷ்டிக்கிறாரு. அப்ப ஆதாம் அப்படின்றது வந்து அடிப்படையில எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னா, மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது. அதனால அவன் ஜீவ ஆத்மாவா இருக்கிறான். இப்ப 2ஆம் மனுஷன் அப்படின்னு சொல்றது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் போது, ஏன்னா முதல் மனுஷன் பாவம் செய்தான், அவன் மகிமையற்றவன் ஆயிட்டான். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த மகிமையை அந்த ஒரு பாவ சரீரத்தின் சாயல்ல வந்து பாவத்தை சுமந்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக மரித்து அவர் உயிர்த்தெழும் போது மறுபடியும் இதே ஆதாமினுடைய சாயல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா உயிர்த்தெழல. ஆனா அந்த டைம்ல தான் அவருக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி தேவன் வந்து உயிர்த்தெழுந்த சரீரத்துல இல்ல. அந்த உயிர்த்தெழுந்த சரீரமும் மகிமையில அவர் ஏற்கனவே இருந்த சரீரமும் ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு எத்தனை நாள் இந்த பூமியில சீஷர்களோட இருந்தாருன்னு தெரியுமா யாருக்காவது? 40 நாள். 40 நாள் அளவும் சீஷர்களோடு இருந்து தான் உயிர்த்தெழுந்த குறித்தோ ராஜ்யத்தை குறித்தோ அவர்களுக்கு தெளிவான திருஷ்டாந்தங்கள் மூலமா அவங்களுக்கு உறுதிப்படுத்தினார்னு இருக்கும். அப்ப 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட சீஷர்கள் அவரோட கூட இருந்தாங்க. ஆனா ஒருத்தருக்குமே கண்ணு குருடாவல, ஒருத்தருக்கும் அபிஷேகம் வரல. அப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வரப்போற அபிஷேகத்துக்கு அவர் சொல்லும் போது, நான் இன்னும் மகிமைப்படாததுனால உங்களுக்கு தேற்றரவாளன் அனுப்பல, நான் போனேன்னா அனுப்புவேன், நான் மகிமை அடைந்தாதான் நான் அவரை அனுப்புறாரு. அப்ப உயிர்த்தெழுந்த சரீரத்துல அவர் இருக்கும்போது அது வேற சரீரமா இருந்துச்சு. பரமேறி போனதுக்கு அப்புறம் பவுலுக்கு வெளிப்பாடு வரும்போது, பவுலை தமஸ்கு போற வழியில சந்திக்கும் போது அவர் மகிமை அடைந்த நிலை, அதாவது எந்த இதுல ஆதியில சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாடி அவர் இருந்த அந்த நிலைமைக்கு அவரு மகிமை அடைந்த பிறகு மறுபடியும் அங்க இருக்கிறாரு அந்த ஸ்டேஜ்ல. அப்ப இருந்துதான் பவுலை பார்க்கும்போது பவுலுடைய கண்கள் குருடாகத்தக்க விதமான அவ்வளவு பிரகாசம், சூரியனை காட்டிலும் அதிகமான ஒரு பிரகாசத்தை கண்டேன்றாரு. ஆனா உயிர்த்தெழுந்த சரீரத்தோட சீஷர்களோட 40 நாள் சுத்திக்கிட்டு இருந்தப்ப, இயேசு கிறிஸ்து அங்க உலாவி அவங்களோட பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தப்போ வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஆனா அவர் வந்து இந்த பாவ சரீரத்தின் சாயல்ல இருந்தாரானா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. மரியாள் வந்து இது யாருன்னே தெரியாத மாதிரி கேட்கிறார். அடுத்தது எம்மாவுஸ் போற வழியில 2 சீஷர்களுக்கு அடையாளம் தெரியல. அவர் விவரித்து சொன்ன பிறகு இது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த உருவம் தோற்றம் மாறி இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு. அந்த சரீரம் வந்து அவர் வந்து ஆதியில இருந்த அந்த மகிமையின் பிரகாசமான அந்த சரீரம் கிடையாது, அது உயிர்த்தெழுந்த சரீரம். அப்போ உயிர்த்தெழுந்த சரீரம்னு ஒண்ணு இருக்கு. மறுபடியும் பரமேறி போன பிறகு அவருக்கு மகிமையின் ரொம்ப பரமேறி போன பிறகு கேக்குதா? இப்ப பரமேறி போன பிறகு மகிமையின் அந்த ஒரு சரி பழைய இதுக்கு அவர் பரமேறி போன பிறகுதான் வருது. அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரம் வந்து பரலோகத்திலிருந்து வந்தது, அது பூமிக்கானதில்ல, அது ஆவியினால் உண்டானது, அது ஆவிக்குரிய சரீரம். அதனால்தான் ஆதாம்னுடைய சரீரம் வந்து இந்த மண்ணில இருந்து வந்தது, பாவ சரீர அவன் ஜீவ ஆத்மாவா இருந்தான். அப்ப இப்ப நம்ம வந்து அந்த 1 கொரிந்தியர் 15:45 படிச்சோம்னா தெரியும். அது எப்படியே அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் அப்படின்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவதான் பிந்தின ஆதாம் அப்படின்னு சொல்லுது. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கார். அப்போ எப்படி முந்தின மனுஷனாகிய ஆதாம்குள்ள நாம எல்லாருமே, மனுக்குலம் எல்லாமே வந்து அந்த ஜீவ ஆத்மாவா ஆகி அது மரிக்கும் ஆத்மாவா மாறின பிறகு எல்லாரும் எப்படி மரணத்திற்குள்ள போறோமோ, அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாயல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு பிந்தின ஆதாமா மாறி, அதாவது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்காரு. அவர் உயிர்ப்பிக்க ஆவியா இருக்கும் போது அவருடைய சரீரம் வந்து சரீரம் வானத்துல இருந்து வந்தது, இந்த பூமியில இருந்து எடுக்கப்பட்டது கிடையாது. அப்ப அவர் வந்து
வானத்திலிருந்து வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கனால அந்த சரீரம் ஒரு ஆவிக்குரிய சரீரமா இருக்கு. உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரம். அப்போ எல்லா மனுஷரும் ஆதாமுக்குள் மரிக்கிறாங்க அப்படின்னும் போது பாவ சாயல், அந்த பாவ மாம்சத்தின் சாயல் நம்மளை ஆட்கொண்டு ஆதாமுக்குள்ள நம்மளும் மரிக்கிறோம். அதே மாதிரி மரித்த எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எப்படி அவர் எல்லாத்தையும் மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக வந்து அவர் வந்து உயிர்த்தெழும் போது ஆவியின் சரீரத்தோடு கூட எப்படி உயிர்த்தெழுந்து பிந்தின ஆதாமா இருக்கிறாரோ இல்ல 2ஆம் மனிதனா இருப்பாரோ, எல்லோரும் அவருக்குள்ள செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆதாமுக்குள்ள பிறந்தோம் வளர்ந்தோம், அதனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், மரிக்கிறோம். அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுறது, ஜீவன் வர்றது. எப்படி வருது? உயிர்த்தெழுதல் மூலமா. அது யார் மூலமா வருது? முதல் ஆதாம் மூலமா இல்ல. முதல் ஆதாம் ஜீவ ஆத்மாவா இருந்தா அழிஞ்சிட்டான், அவனுக்குள்ள மரணம் வந்துருச்சு, எல்லாருக்கும் மரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அதே விஷயத்துல வந்து மரித்து அதை மீட்டு உயிர்த்தெழுந்து ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அப்ப அந்த மாதிரியே மற்ற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக, இதுதான் வந்து அந்த ஒரு வசனம் சொல்லும், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப எல்லோருமே வந்து கிறிஸ்துவுக்குள்ள 2ஆம் ஸ்டேஜ், 2ஆம் ஆதாம் இல்ல பிந்தின ஆதாம், 2ஆம் மனிதன். அவர் எப்படி இருந்தாரு? உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்காரு. அவருக்கு ஒரு சரீரம் வந்துச்சு, அது வானத்துல இருந்து வந்த உயிர்த்தெழுந்த சரீரம், அது ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரம் ஃபியூச்சர்ல மரித்த எல்லாருக்குமே வந்து உயிரடைய போற நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சரீரம் கொடுக்கப்படும் போது அது வந்து ஆதாமுடைய அந்த ஜீவாத்ம சரீரம், அந்த சோலிஷ், இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அது சோலிஷ் எர்த்தி அப்படின்னு இருக்கும், மண்ணானது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சரீரம் இல்லாம விண்ல இருந்து வந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியோட எழுந்திருக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த டோட்டலா இந்த 1 கொரிந்தியர் 15 அந்த அதிகாரமே உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது. அதுல முக்கியமா நம்ம பார்த்த இந்த 45வது வசனம் வந்து அதனுடைய விளக்கம் இதுதான். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா, இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் தேவையா, இல்ல நம்ம அடுத்த பாயிண்ட் போலாமா? போலாம் சார். சிஸ்டர் ஹேமா, உங்களுக்கு கிளியரா இருக்கா? அதான் நான் எனக்கு புரிஞ்சிருக்கிறபடி அந்த 40 days இருந்தார்ல ஜீசஸ், அப்ப அது ஆமா அந்த குவிக்கனிங் ஸ்பிரிட்டா இருந்தாரு அந்த பாடியில. ஆமா, குவிக்கனிங் ஸ்பிரிட்ன்றது வந்து பாடி ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு அவருக்கு ஒரு பாடியோட எந்திரிக்கிறாரு. அந்த பாடி இஸ் நாட் ஆஃப் திஸ் எர்த், இந்த பூமியில இருந்து வந்தது இல்ல, அது வந்து பரலோகத்துல இருந்து வந்த அந்த பாடி ஃப்ரம் ஹெவன். அந்த பாடி வந்து இட்ஸ் a spiritual body which doesn't contain blood. ஆமா, அந்த பாடியில 40 days இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் after his ascension into heaven, after his ascension he became glorified. அப்ப அந்த glorified bodyன்றது வந்து it is more brighter than the sun. அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தது. So Paul was getting encountered with that stage of Lord Jesus, glorified Lord Jesus Christ, not resurrected body of Lord Jesus Christ, it is glorified Lord Jesus Christ. ரெண்டுத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கு, glorified பாடிக்கும் resurrected பாடிக்கும். ஓகே ஓகே, சரி பிரதர். ஓகே ஓகே, சோ நம்ம அடுத்த இதுக்கு போலாமா? நம்ம வந்து தேவனுடைய சாயல்னு பார்த்தோம். சாயல்ன்றது வந்து லைக்னஸ். இதுலயும் நம்ம அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்துட்டோம், அதோட பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம். ஸோ தேவனுடைய சாயல் அப்படின்னும் போது ஆக்சுவலா லைக்னஸ் அப்படின்னும் போது என்னன்னா அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள், சுவாபங்கள், தன்மைகள், இதை தான் வந்து அவருடைய லைக்னஸ், அவருடைய சாயல் இருக்காரு, அவருடைய தன்மையா இருக்கிறது அப்படின்றது. அப்போ ரூபம்ன்றது பார்த்துட்டோம். ரூபம்ன்றது வந்து ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் அது வந்து என்னன்னா அந்த மகிமையின் பிரகாசம், மகத்துவம், அதை அணிந்து கொள்றது, ஒளியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்றது, இதெல்லாம் ஒரு அவுட்டரா இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள். அப்புறம் லைக்னஸ்ன்றது வந்து தன்மைகள், இன்பில்ட் கேரக்டர்ஸ், அந்த மாதிரி வரக்கூடியது லைக்னஸ், தன்மைகள். அப்ப அந்த தன்மைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றத வசனத்துல வச்சு நம்ம பார்த்தோம், அன்னைக்கே பார்த்தோம் இது, தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றது. அப்ப அந்த தன்மை, அன்புன்ற தன்மை வந்து அந்த தன்மையில தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தது. அந்த தன்மைக்கு தான் மறுபடியும் நம்மள ரெக்கவர் பண்ணி மறுபடியும் எல்லாமே, ஏன்னா பைபிள்ல வந்து எல்லாமே இஸ் டு பி ரிஸ்டோர்ட், எல்லாமே வந்து தன்னுடைய ஆதி நிலைக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம படிப்போம் ஃபியூச்சர்ல ரிடம்ஷன்ல. ஸோ அந்த நிலைக்கு போகும்போது அந்த அன்பு வந்து மாயமற்றதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் தேவனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மாதிரியான ஒரு பியூரிஃபைட் லவ் வரப்போகுது அப்படின்றது பார்த்தோம்.
இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் போது வேர்ல்ட்லி அன்பு இருந்துச்சுன்னா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 2:15-16 இருந்து வசனங்கள் பார்த்தோம். அப்ப இதே விஷயம்தான் இதுல வந்து ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த இதெல்லாமே வந்து உலகத்தினால் உண்டானது, இது பிதாவினால் உண்டானது இல்லை. அப்ப இந்த அன்பு இருக்கும்போது அவனிடத்தில் பிதாவின் அன்பு இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் சின் அப்படின்னு பார்க்கும்போது ஏவாள் அவங்க இது பண்ணும்போது ஜெனிசிஸ் 3:6 ஆதியாகமம் 3:6 பார்க்கும்போது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குதுன்னு பார்த்தோம். அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, புசிப்புக்கு நல்லது அப்படின்றாரு. அப்ப அது என்னன்னா, மாம்சத்தின் இச்சை. புசிக்கிறதுன்றது டு த ஃபிளஷ், மாம்சத்தின் இச்சை. அடுத்தது பார்வைக்கு இன்பமும். அப்ப பார்வைக்கு இன்பமா இருக்குன்னா கண்களின் இச்சை. அடுத்தது புத்தியை தெளிவிக்கிறது, த வைஸ்னஸ், அதாவது ப்ரைட் ஆஃப் த லைஃப், ஜீவனத்தின் பெருமை. அப்ப இந்த 3 காரியம் வரும்போது அவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லாமல் அங்க தேவனுடைய அன்பை இழக்கிறாங்க. ஸோ இது வந்து முதல் தேவனுடைய லைக்னஸ்ல, அவருடைய தன்மையில படைக்கப்பட்டு, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டு அந்த சாயலை இழந்ததுல முதல் விஷயம் வந்து நம்ம பார்த்தது வந்து அன்பு. தேவனுடைய அன்பை, அந்த அன்பின் குணத்தை இழந்துட்டாங்க மனிதர்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு வசனம் படிப்போம். அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயம் பார்ப்போம். தேவனுடைய தன்மைகளை வச்சு எப்படிப்பட்ட தன்மையில மனுஷனையும் உண்டாகி இருக்காருன்னு. 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்ப இதுல வந்து நித்தியமும் அழிவில்லாமையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆக்சுவலா அது வந்து நித்தியமும் அப்படின்னு தனியா வரல. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னா கிங் இட்டர்னல், அதை எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா, நித்திய ராஜா. அவர் நித்திய ராஜா, அழிவில்லாதவர், அதரிசனம் உள்ளவர், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். சோ அப்ப இந்த 4 விஷயங்கள் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ளாமையும் ராஜனுமாய் அப்படின்னு நீங்க முடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜனுமாய் இருக்குல்ல. இதுல வந்து ஆக்சுவலா நித்தியமுள்ள ராஜனுமாய், அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள, தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிற அப்படின்றதுதான் அதனுடைய பொருள்ல வருது. ஸோ அப்ப நம்ம இந்த ஒரு 4 பாயிண்ட்டை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவன் வந்து இட்டர்னல் கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நவ் அண்ட் டு த எட்டர்னல் கிங். இட்டர்னல் அப்படின்றது வந்து நம்ம அந்த யோனியன் ஸ்டடி படிக்கும் போது படிப்போம். அது வந்து ஒரு யோனியன், அது நம்ம இப்போ போகலாம். ஸோ நித்திய ராஜா, தேவன் யாரா இருக்காருன்னா நித்திய ராஜா, என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நித்திய ராஜா அப்படின்னு வச்சுக்கிட்டா, தேவன் மனிதனை எப்படி படைச்சிருக்காரு? தன்னுடைய சாயல்ல படைச்சிருக்காரு, தன்னுடைய தன்மையில. அப்ப தேவன் வந்து நித்திய ராஜாவா இருக்காருன்னா மனுஷனை எப்படி படைச்சிருந்திருக்கணும்? மனுஷனை படைக்கும் போது ராஜாவா தான் படைச்சிருக்கணும். ஓகேவா? மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்திருக்கணும். அப்பதான் வந்து மனுஷன் அந்த நிலைமையில தான் தேவன் சிருஷ்டிருக்கா என்னன்னா அவருடைய சாயல்ன்ட்டுன்னு. வசனம் எங்கேயா சொல்லுதா மனுஷனை ராஜாவா உண்டாக்கி இருக்காருன்ட்டுன்னு? ஆதாம சிருஷ்டிக்கும் போது ராஜாவா உண்டாக்குனாருன்ட்டுன்னு எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 1:26. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். என்ன செய்ய கடவர்கள்? ஆளக்கடவர்கள். ஆளக்கடவர்கள். அப்ப டொமினியன், ஆளுகை. ஒரு ராஜாவா இருந்தாதான் ஆள முடியும், ஆளுகை செய்ய முடியும். அப்போ எல்லாவற்றுக்கும் பூமியில உள்ள சகலத்தையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள் அப்படின்றாரு. அப்ப ராஜானா ஆள்ற தன்மை இருக்கு. அப்ப ஜனங்கள் ராஜாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கரெக்டா? அப்ப அதே மாதிரி 28வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ராஜாவா அவரை டெடிகேட் பண்றாரு. நீங்க இதெல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, அவைகளை கீழ்ப்படுத்துங்க, உங்களுக்கு அது கீழ்பட்டு இருக்கட்டும், நீங்க அதுக்கு டொமினியனா, அதுக்கு மேல ஆளுகை செலுத்துங்க, நீங்க ராஜாவா இருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் வந்து ஆதாமை சிருஷ்டிக்கும் போது ஆதாமை தன்னுடைய சாயல்ல, ஏன்னா ரூபம் பார்த்துட்டோம் என்னன்ட்டு, இப்ப சாயல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது தன்மை. அப்ப அவருடைய தன்மையில சிருஷ்டித்தார்னா தேவன் வந்து நித்திய ராஜாவா இருக்காரு, எட்டர்னல் கிங் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த தன்மையில உண்டாக்கியிருக்காரு அப்படின்னா ஆதாமையும் ஒரு ராஜாவா உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க அவனை உண்டாக்கி இதெல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு. இப்ப பறவைகளுக்கும் மற்ற ஜீவ மிருகங்களுக்கும் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மாதிரி இந்த ஆவி ஆத்மா சரீரம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா உண்மையிலேயே அது கிடையாது. அந்த ஆளுகை, டொமினியன், ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா மாதிரி தேவன் இருப்பதனால அந்த குணாதிசயத்தோடு ஆதாமை சிருஷ்டித்து அவனை பூமியில உள்ள எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கிங்ஷிப் தராரு ஆதாமுக்கு. அப்ப ஆதாம் பாவம் செய்த போது அது அவன் கையை விட்டு போயிடுச்சா? ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எப்படின்னா, அந்த அன்பை குறிச்சு பார்க்கும்போது அவங்க பாவம் செய்யும் போது உலகத்தினுடைய அந்த இச்சைகள்லாம் வந்தோடனே தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த தன்மை, அந்த பரிசுத்தமுள்ள அந்த அன்புன்ற தன்மையை இழந்துட்டாங்க ஆதியில. எப்ப பாவம் செஞ்சாங்களோ அப்ப அந்த ஒளியினுடைய அந்த ரூபத்தையும் இழந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அது திரும்ப இதுலயும் பார்க்கலாம். அது போக இப்ப அவருடைய குணாதிசயங்கள்ல நித்திய ராஜாவா இருந்தது, அந்த ராஜ்யம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆளுகை கொடுக்கப்பட்டுச்சு, அதையும் இழந்துட்டாங்க. அதை இழந்தது எப்படி இழந்தாங்க அப்படின்னா, யாருக்கிட்ட இழந்தாங்க? யாருக்கு கீழ்ப்படிந்தாங்களோ அவங்க கிட்ட இழந்துட்டாங்க. ஆதாம் ஏவாள் யாருக்கு கீழ்ப்படிந்தது அந்த தோட்டத்துல? பிசாசானவனுக்கு. அப்ப அவங்களுடைய ஆளுகை யாருக்கிட்ட இழந்திருக்காங்க? பிசாசு கிட்ட, சாத்தான் கிட்ட இழந்திருக்காங்க. எப்படி தெரியும் நமக்கு? வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 8, 9 2 வசனங்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அடுத்தவங்க படிங்க. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். இல்ல எட்டாவதுல இருந்து மறுபடியும் மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்ப இது போதும் 8வது 9வது 2 வசனம். இதுல வந்து உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, யாருக்கு? இயேசு கிறிஸ்து காண்பித்து, நீ சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்ப என் கையில ஏதாவது இருந்தாதான் நான் அதை தர முடியும். ஆனா பிசாசின் கையில இயேசு தேவன் படைத்த போதோ இல்ல எப்பயுமே வந்து பிசாசின் கையில எதையுமே கொடுத்ததா இல்லை. யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆதாம் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அவ்வளவு காரியத்தினுடைய ஆளுகையும் அதை கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமையும் ஆதாம் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஆதாம் எப்ப பாவம் செய்தானோ, அவன் எப்ப பிசாசுக்கு அடிபணிந்து போனானோ, அந்த டைம்ல அந்த ராஜ்யம், அந்த டொமினியன், ஆளுகை வந்து பிசாசினுடைய கைக்கு ஆதாம் கொடுத்தாச்சு. அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருடைய கையில அந்த ஆளுகை இருக்கு? உலகத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொல்லாங்கன்னு சொல்றாங்க, அந்த ஒரு விஷயம் வந்து யார் கையில இருக்குன்னா பிசாசு கையில தான் இன்னைக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கிட்டே நீ என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து இது என்ன காட்டுதுன்னா, பிசாசு சும்மா இதை போய் சொல்லல. இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்டேயே அதை பிசாசு பேசுறான் அப்படின் போது அவன் தான் அதை வச்சிருக்கிறான். அந்த ஒரு மகிமை எல்லாத்தையுமே வந்து அவன் தான் வச்சிருக்கான். ராஜ்யமும் அவர்களுடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் போது அவங்க கையில தான் இருக்குன்றத அவனும் ப்ரூவ் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவும் அதை அக்னாலஜ் பண்ணி தான் கேட்கிறாரு. அப்ப இது ஒரு மெத்தட். எப்படி ஆதாம் கிட்ட இருந்த டொமினியன், அந்த ஆளுமை பிசாசு கிட்ட போயிருச்சு. அப்ப
அவன் ஆதாம் வந்து பாவம் செய்ததுல இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் தேவ சாயலை இழந்தான். தேவ தன்மையை, அந்த தன்மை, ராஜாவா இருந்த அந்த தன்மையை இழந்துட்டான் அப்படின்னு புரியுது. அடுத்தது 2வது இந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா இம்மார்டல். சொல்லுங்க. ஆனா இப்ப வந்து யார் ஆளுகை கொடுத்தாங்களோ அவர்தான் திருப்பி எடுக்க முடியும். அவர் ஆளுகை மனுஷன் கிட்ட கொடுத்திருக்காரு. அது அவர்கிட்ட ரிட்டர்ன் வரணும். ஏன் சாத்தான் கிட்ட போச்சு? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துறேன், ஓகேவா? உங்களுக்கு ஒரு பொருளை நான் கொடுத்துட்டேன். நீங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரொம்ப அழுது புலம்புறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், இதை நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தர் அழுது எனக்கு இவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் ஏதோ உங்களை சொல்லி ஏமாத்துறாரு. நீங்க ரொம்ப இதாயிட்டு சரின்ட்டு அவருக்கு நீங்க அந்த 1000 ரூபாய் திரும்ப கொடுத்துட்றீங்க. இப்ப நான் உங்ககிட்ட நீங்க வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க வந்து இன்னொருத்தர் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து ஏதோ நீலி கண்ணீர் மாதிரி வடிச்சு ஏதோ சொல்றாரு. உடனே நீங்க வந்து அவருக்கு ஓகேன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க. இப்ப அந்த 1000 ரூபாய் வந்து உங்ககிட்டயும் இல்ல என்கிட்டயும் இல்ல, யார் ஏமாத்தி வாங்கினாங்களோ அவங்க கிட்ட போயிடுச்சு. புரியுதா? இப்ப நான் வந்து என்ன பண்ணணும்? உங்ககிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்ப அவர்கிட்ட தான் நான் அதை புடுங்கி மறுபடியும் வேணா உங்ககிட்ட நான் கொடுக்கலாம். அப்ப யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே தான் திரும்ப கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நான் வந்து எனக்கு நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் நான் கொடுத்துட்றது. அதுக்கப்புறம் நீங்க வந்து யார்கிட்டயோ ஏமாந்து கொடுத்துட்டீங்க அதை. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு இது எப்படி பிசாசு கையில போச்சுன்னு அந்த ஆளுகை. ஆக்சுவலி லூக் 4:6 இருக்கு, அதுல கரெக்டா டெலிவர்ட் அன்டு மீனு போட்டு இருக்கு பிரதர். படிக்கலாம். லூக் 4 படிங்க சிஸ்டர், படிங்க. லூக்கா 4:6. And the devil said unto him, all this power will I give thee, and the glory of them, for that is delivered unto me, and to whomsoever I will I give it. It is delivered unto me. தமிழ்ல படிங்க அத. லூக்கா 4:6. இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா வசனம். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எப்படி உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆதாம் மூலமா தான் அவன் கையில அது ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுருச்சு. ஆதாம் கையில இந்த டொமினியன் வந்து ஆதாம் மூலமா பிசாஸ் கையில ஒப்படைக்கப்பட்டுருச்சு, கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேங்க்யூ சிஸ்டர். இப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு அடுத்தது 2வது குணாதிசயம் அந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, அவர் வந்து அழிவில்லாமையும்ன்றதுக்கு வந்து இம்மார்டல் அப்படின்றத இங்கிலீஷ் வார்த்தை போட்டிருக்கிறது, அழிவில்லாமை. அப்போ மனுஷனை வந்து தேவன் சிருஷ்டிக்கும் போது அவன் வந்து மரிக்கும் தன்மையில சிருஷ்டிக்கவே இல்லை. ஏன்னா தேவனுடைய சாயல்ல அவனை சிருஷ்டிக்கிறாரு. தேவன் அழிவில்லாதவரா இருக்காரு. அதே போல மனிதனையும் அழிவில்லாத ஒரு ஆத்மாவாக சிருஷ்டிக்கிறார். ஏன் அழிவில்லாத ஆத்மாவா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்றோம்னா, அவனை வந்து ஜீவ ஆத்மாவா சிருஷ்டிக்கிறாரு. ஜீவன் அப்படின்னாலே உயிர் இருக்கக்கூடியது, மரிக்காதது, அழிவில்லாதது. அப்ப ஜீவ ஆத்மாவா அவனை சிருஷ்டிக்கிறார். அவன் ஜீவ ஆத்மாவா சிருஷ்டிக்கப்படுறான். ஆனா எப்ப பாவம் செய்யறானோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செய்யற அந்த நாள்ல நீ சாகவே சாவாய் அப்படின்றாரு. சோ அது சாகவே சாவாய். நம்ம டெத்தை பத்தி படிக்கும் போது அது என்ன டீட்டெயிலா நம்ம அது ஒரு 4-5 வாரம் போகும், அதை நம்ம படிப்போம். ஆனா இப்போ வந்து ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்படும் போது ஜீவ ஆத்மாவா சிருஷ்டிக்கப்படுறான், அழிவில்லாத தன்மையில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய், நீ அழிவுக்குள்ள போவ அப்படின்றாரு. அவன் அதை புசிக்கும் நாள்ல அவன் வந்து இம்மாற்றல், அழியாமையிலிருந்து அழியும் தன்மைக்கு மாறிடுறான். அப்ப அவனுடைய ஆத்மா வந்து ஜீவ ஆத்மால இருந்து அழியும் ஆத்மாவாக மாறிடுது மனிதன். அப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போது ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னா, நித்தியமா இருக்கிற மாதிரி இம்மாற்றலா அழிவில்லாத தேவனுடைய அந்த தன்மையோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்றது பார்ப்போம். ஒரு 2 வசனம் படிச்சிடலாம். ஏன்னா மனுஷன் வந்து அதுக்கு முன்னாடி அழிவுல இல்ல. தேவன் சிருஷ்டிக்கும் போது அவன் ஜீவாத்மாவா தான் இருந்தான், அவன் அழிவுல சிருஷ்டிக்கல அப்படின்றதுக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
ம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இப்ப மனுஷன் வந்து ஒரு ஜீவன் உள்ள, ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஜீவன்னா ஏதோ உயிரோட நடமாடுறது அப்புறம் மறிக்கிறதுன்னு இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த சொல்லப்பட்ட டைம்ல வந்து ஜீவ ஆத்மானா த எக்ஸிஸ்டிங் சோல், அப்படியே உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவா சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்துட்டு அவனுக்கு ஒரு நிபந்தனை சொல்றாரு. என்னது? 2:17 படிங்க. 2:17 ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப அது புசிக்கலன்னா அல்ல, அதுக்கு முன்னாடி வந்து சாவுன்றது, மரணம்ன்றது, அழிவுன்றது அவனுக்கு கிடையாது. அப்ப அவன் ஜீவ ஆத்மாவா சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுடைய தன்மையாகிய அழிவில்லாத தன்மையில தான் அவனை சிருஷ்டித்தார். அவனுடைய ஆத்மா அழியக்கூடிய தன்மையில சிருஷ்டிக்கல. ஆனா என்ன சொன்னாரு? அந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே நீ அழிவுக்குள்ள அதை போவ, அதான் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்ப அந்த கனியை புசிச்ச பிறகு அவன் என்னவா மாறிட்டான் அப்படின்னு சொல்றான்னு பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இது எப்ப சொல்றாருன்னா, அவனை சிருஷ்டித்தப்ப மண்ணுல இருந்து வந்தனால நீ மண்ணுக்கு போயிடுவேன்னு சொல்ல, நீ இந்த கனியை புசிச்சினா உன் தன்மை மாறிடும்னு சொல்றாரு. அவன் புசிக்கிறான், புசிச்ச பிறகு தன்மை மாறிடுது, அவன் அழியும் தன்மைக்கு வந்துட்டான். வந்தனால இப்ப சொல்றாரு, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ ஆத்மாவா இருக்கிற, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த பூமியிலிருந்து நீ எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். நீ திரும்ப போற எப்படியும், அது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ வேர்வை சிந்தினா அந்த எக்ஸாஷன் கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து டீக்ரேட் ஆயிட்டே வருவ. ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணிலிருந்து மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்ப இந்த மரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அழிவுன்றது என்னன்னா, நீ எதுல இருந்து உருவாக்கப்பட்டியோ அதுக்கே நீ திரும்பிடுவ. அப்போ இது மரணத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். நம்ம ஆத்மா பத்தி படிக்கும் போதே இந்த ஆத்மா எப்படி திரும்ப ரிட்டர்ன் போகுது அப்படின்றத பார்த்தோம். மரணம்னா என்னன்னா ரிட்டர்ன் போறதுதான். சோ இப்ப இந்த 3 வசனமும் நம்ம படிச்ச என்ன காட்டுதுன்னா, மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயலில் ஒன்றான அழிவில்லாமை, இம்மாற்றல் அப்படின்ற குணாதிசயத்தோடு அவனை ஜீவ ஆத்மாவா சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்துட்டு நீ இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீ அழியும் தன்மைக்கு மாறிடுவ அப்படின்றாரு. நீ சாகவே சாவாய், சாவுக்குள்ள போவாயின்ட்டுன்னு. அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அவன் புசிச்ச பிறகு நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி அத சொல்றாரு. அப்போ சிருஷ்டிக்கப்படும் போது அழிவில்லாம சிருஷ்டிக்கப்பட்டு அவன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய அந்த அழியாமையை இழந்து போறான். இழந்து போனதுனால அவன் அழியும் தன்மைக்குள்ளாக மாறிடுறான். சோ இது 2வது ஒரு விஷயம். 3வது விஷயம் இங்க பார்த்தோம்னா, இன்விசிபிள், அதரிசனமுள்ள அப்படின்னு தமிழ்ல வருது அந்த வசனத்துல. 1 தீமோத்தேயு 1:17 படிச்சீங்க, அதுல அதரிசனமுள்ள அப்படின்னு இருக்கு, இன்விசிபிள். அப்ப அந்த இன்விசிபிள்ன்றதான் தான் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோம். நம்ம அது வந்து தேவனுடைய ஒரு தன்மையா இருந்தாலும், இன்விசிபிள்ன்றது அவருடைய தன்மையா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்றது வந்து விஷுவல் ரூபமா இருந்தது. அப்ப அந்த ஒரு இன்விசிபிள் தன்மையில நம்மளை சிருஷ்டித்தார் அப்படின்னும் போது தேவனுடைய இன்விசிபிள் தன்மையை காணக்கூடாத, இல்ல அதரிசனமுள்ள அவருடைய தன்மையை வந்து காணக்கூடிய விதத்துல கொண்டு வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்போ அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மகிமையின் பிரகாசத்தோட மூடப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுதான் வந்து அவங்கள வந்து அந்த அப்பியரன்ஸாக அந்த நேச்சரா இருந்துச்சு. ஆனா பாவம் செய்த போது அவங்க தேவ அந்த குளோரிய, மகிமையை இழந்து அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, அப்ப ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கண் திறக்கப்படல, அவங்க வந்து நிர்வாணிகள்னே அவங்களுக்கு தெரியல. ஆனா பாவம் செஞ்ச உடனே அவங்க கண் திறக்கப்பட்டுச்சு, அதனால அவங்களுக்கு நிர்வாணிகள். அப்ப இது வந்து ஒரு 10ஆம் பொதுவா இருக்கும்போது யோசிச்சோம்னா ஒண்ணுமே புரியாது. அப்ப அவங்களுக்கு அது வரைக்கும் கண்ணு தெரியாம இருந்துச்சா? அவங்க நிர்வாணிகள்ன்றதை இப்படி பார்த்தா தெரியாம இருந்துச்சா? ஒருவர் நிர்வாணிகளா இருக்காங்கன்னு பார்த்தா தெரியாம இருந்துச்சா? அவங்களுக்கு உண்மையிலே கண்ணு தெரியலையா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சர்ப்பமானது வந்து சொல்லும் போது, ஸ்திரீயானவள் வந்து அந்த கனியை கண்டு அது பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு நலமும் பார்வைக்கு இன்பமா இருக்கிறதுன்னு கண்டு
அதை பூசிக்கணும்ன்ற. அப்ப கண்ணு நல்லா தெரியுது. அப்ப கண்ணு தெரியாம அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள்னு வசனம் சொல்ல. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னும் போது அவர்கள் நிர்வாணிகள் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஏன்? அவங்களுக்கு மேல ஒளியின் வஸ்திரம் இருந்துச்சு. அது தேவனுடைய சாயலா இருந்துச்சு, தேவனுடைய தன்மையா இருந்துச்சு, அது ஒரு மகிமையா இருந்துச்சு அவங்க மேல. அப்ப அந்த ஒரு கார்மெண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளியின் வஸ்திரம் தரித்தவர்களா இருந்தனால அவங்களுடைய நிர்வாணம் அதுல மறைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒளியின் பிரசன்னம், அந்த மகிமை, அது அவங்களுடைய நிர்வாணம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு பிரைட்னஸோட அந்த மகிமையில இருந்துச்சு. அதனால அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தாங்க. அப்போ அவங்க பாவம் செய்த உடனே அவர்களுக்கு அந்த மகிமை போயிருச்சு. அவங்கள விட்டு அந்த மகிமை, அந்த கார்மெண்ட் ஆஃப் லைட்னு சொல்லக்கூடிய அந்த ஒளியின் வஸ்திரம் அவர்களை விட்டு போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் தான் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப அது வரைக்கும் அவங்களுடைய நிர்வாணிகள் என்றதே அறியாத அளவுக்கு தேவனுடைய மகிமையும் அந்த பிரசன்னம், அந்த பிரைட்னஸ், அந்த வெளிச்சம் அவர்களை மூடிக்கொண்டிருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது எப்படி நமக்கு தெரியும்? அவங்க பாவம் செய்த உடனே இந்த இது போனனாலதான் அவங்க நிர்வாணிகள்ன்றது அவங்க அறிந்தாங்கன்றது நமக்கு எப்படி தெரியும்? அப்ப அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மகிமையில இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் படிச்சலாம். ரோமர் 3:26 23. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் ரோமர் பாவம் 3வது செய்து அதிகாரம் தேவ மகிமை அற்றவர்களாகி. ஓகே, எல்லாரும் பாவம் செய்து, அந்த பாவம் எங்க ஆரம்பிச்சதுன்னா ஆதாம்ல. அதுல இருந்து எல்லாரும் மரணத்திற்குள்ள இருந்தனால எல்லாரும் பாவம் செய்யறாங்கன்னு இருக்கு. அப்ப ஆதியில இருந்தே எப்படி வந்திருக்கு அப்படின்னா எல்லோரும் பாவம் செய்து, அப்ப பாவம் செய்தா என்ன ஆகுது? தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப தேவனுடைய மகிமை எங்க அற்று போச்சு அப்படின்னும் போது ஆதாம் பாவம் செய்த போது தேவ மகிமை அற்றவனானான். அதனால அவன் நிர்வாணி என்று அறிந்து கொண்டான். அப்ப தேவ மகிமை என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு ஒரு வஸ்திரமா, ஒரு ஒளியின் ஆடையா அந்த பிரகாசம் அவர்களுடைய நிர்வாணத்தை கவர் பண்ணிடுச்சு. அவங்களுக்கு கண்ணு தெரியாமல்ல, அந்த கனியை பார்த்தாங்க, அது அழகா இருக்குன்னு நினைச்சாங்க, அதை புசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, எல்லாமே பார்வை இருந்துச்சு, மொத்தம் இருந்துச்சு. ஆனா அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல்ல, ஒளியின் வஸ்திரம் தரித்தவர்களா இருந்திருக்காங்க. அது தேவனுடைய மகிமையே அவங்களுக்கு ஆடையா இருந்திருக்கு, அந்த பிரைட்னஸ். அதை இழந்துட்டாங்க. பாவம் செய்த உடனே அந்த ஒரு காரியத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இதுவுமே தேவனுடைய தன்மைகள்ல ஒன்னா இருக்கு, அதை இழந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப கடைசி ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம் இந்த டாபிக். ஸோ கடைசியா இருக்குது என்னன்னா த ஒன்லி வைஸ் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுமா இருக்கிறார்ன்றது. மற்றதுக்கெல்லாம் ஒருவரேன்னு சொல்லல, ஆனா இங்க மட்டும் ஞானத்துக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்கு? தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர்னு. இங்கிலீஷ்ல த ஒன்லி வைஸ் காட் அப்படின்ட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா தேவன் சர்வ ஞானி. இங்கிலீஷ்ல ஆம்னிசன்ஸ்னுவாங்க. அப்ப தேவனுக்கு எல்லாமே தெரியும். சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர், நன்மை தீமை அறிந்தவரா இருக்காரு. ஆதியிலிருந்து அந்த முதற்கொண்டு எல்லாத்தையும் he knows from the beginning to the end. அப்ப ஆதியில இருந்து அந்த வரைக்கும் எல்லாவற்றையும் அறிந்த ஒருத்தரா இருக்கிறாரு. எல்லாமே அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமா இருக்கு, எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்காரு. ஆதாம் அப்படிப்பட்ட ஞானத்துல சிருஷ்டிக்கப்பட்டானா தேவனுடைய குணாதிசயத்துல? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க யாராவது. அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க பிரதர் क्वेश्चन. ஓகே, வசனம் சொல்லுது தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர்னு சொல்லியிருக்கு. நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது தேவனுடைய தன்மைகள்ல ஆதாம சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாவாமை, அவருடைய ராஜாவா இருக்கக்கூடிய தன்மை, அவருடைய ஒளியின் அதரிசனமான அந்த தன்மையில. சோ இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதுல த ஒன்லி வைஸ் காட் அப்படின்னு சொல்லி வருது. அவர் தேவன் சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர், நன்மை தீமை எல்லாமே அவருக்கு தெரியும். ஆதி முதலாய் அந்த வரைக்கும் எல்லாத்தையுமே பாக்குறவர். ஒரே இதுல அவருக்கு மறைவான ஒரு பொருள் கிடையாது, அவருக்கு தெரியாத ஞானம் கிடையாது. அப்ப அவர் சர்வ ஞானி அப்படின்னு சொல்லும் போது இந்த குணாதிசயத்தோடு ஆதாமை தேவன் சிருஷ்டித்தாரா? அவருடைய இந்த தன்மையோடு சிருஷ்டித்தாரான்னு கேக்குறேன். ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது இதே ஞானம் ஆதாமுக்கு இருந்துச்சா? இல்ல. அனிமல்ஸுக்கெல்லாம் அவர் தான் பேரெல்லாம் வைக்கிறாருல்ல, அதுக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்காரு. ஆதாம் ஞானத்தை வச்சு படைச்சாரு. என்னுடைய கேள்வி சர்வ ஞானி. சர்வ ஞானம்ன்றது இல்ல.
இல்ல இல்ல அது எல்லாவற்றையும் அறிந்தவராய் ஆதி முதல் கொண்டு அந்த வரைக்கும் தெரிந்தவரா? இல்ல அப்படி ஒரு இல்ல ஞானத்துல இல்ல. இல்ல அப்ப ஆதாமுக்கு வந்து ஒரு அறிவை கொடுத்திருந்தாரு. எல்லா மிருகத்தையும் பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கான அறிவு இதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா தேவனுடைய சர்வ ஞானம், ஆம்னிசென்ஸ், அவருடைய ஞானத்தின் அந்த மொத்த இதையும், நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஞானம், முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குற அந்த ஞானம், அத மனிதனுக்கு அதை வச்சு உண்டாக்கல. அப்ப ஆமா தேவன் என்ன பண்ணாரு? அதனாலதான் அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப அந்த ஞானத்துல ஆதாம உண்டாக்கல. அப்ப தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது? ஆதாமுக்கு இல்லாத அந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, ஒரு வசனம் படிக்கலாம். அவரு ஆதில இருந்து பார்க்கலான்ட்டு ஏசாயா 46 10வது வசனம். ஏசாயா அந்தத்தில் 46 உள்ளவைகளை 10. ம் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் ம் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ ம் காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ம் ஆலோசனை நிலை நிற்கும், ம் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஓகே. அப்போ அவரு முடிவுல இருந்து, அந்தத்தில் இருந்துன்னா முடிவுல இருந்து ஆதி தொடக்கத்தை பாக்குறாரு. இன்னும் செய்யப்படாதவைகளை ஸ்டார்டிங்ல இருந்தே அதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு வந்து ஒரு விஷயம் ஷாக்கா, இன்னைக்கு நமக்கு வேணா இதெல்லாம் ஆண்டவர் தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த நிறைய இப்ப ஜெபத்துல வந்து ஆண்டவர் தெரியப்படுத்துங்க. அவர் வந்து சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எதுவுமே ஷாக் கிடையாது. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவருக்கு எதுவுமே ஷாக் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அந்தத்துல இருந்து முடிவுல இருந்து ஆரம்பத்தை பாக்குறாரு. இன்னும் செய்யப்படாதது, இன்னும் அடுத்து நடக்க போறது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுவும் ஆண்டவருக்கு எல்லாமே முன்னாடி இருந்தே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ரெண்டாவது, அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக அவருடைய சித்தத்திற்கு எல்லாத்தையும் அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இந்த ஒரு ஞானம் ஆதாமை உண்டாக்கும் போது தேவன் ஆதாமுக்கு கொடுத்து சிருஷ்டிக்கல. அப்ப இது ஒரு விஷயம் தெளிவா இருக்கு இல்லையா? தேவன் வந்து தம்முடைய சாயலை சிருஷ்டிக்கும் போது அவருடைய தன்மைகள்ல ஒன்றான சர்வ ஞானத்தையும் அறிந்து கொள்ளும் அந்த ஒரு தன்மை, அதை ஆதாமுக்கு கொடுத்து ஆதாம சிருஷ்டிக்கல. அப்படி ஆதாமுக்கு அந்த தன்மையை கொடுத்திருந்தா ஆதாம் என்ன பண்ணிருப்பான்? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிருக்க கூட மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதனுடைய விளைவு என்ன, முடிவு என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தேவனுடைய ஞானத்தை போல வந்து அதை புசிக்காம கூட இருந்திருக்கலாம். அந்த இதை நாம இப்ப அந்த டாபிக் உள்ள போவேணாம். ஆனா என்ன அப்படின்னா, தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த ஞானத்தோடு கூட சிருஷ்டிக்கவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஞானத்துல சிருஷ்டிக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஒரு விஷயத்த தான் வந்து பிசாசானவன் மனிதனை குறித்து சொல்லும் போது கையாளுறான். தேவன் வந்து இந்த ஞானத்துல மனுஷனை சிருஷ்டிக்கலன்றது தெரிஞ்சு பிசாசு இந்த பாயிண்ட் கேட்கறான். வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 3:5 படிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே ம் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் ம் நீங்கள் ம் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஓகே. இப்ப இந்த இதுல வந்து கண்கள் திறக்கப்படும்னு சொன்னது போய், ஏன்னா ஏற்கனவே அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர்கள் நிர்வாணிகள் என்று அவங்க உணராத இருந்ததுக்கு காரணம் வந்து கண்ணு குருடானனால கிடையாது, இல்ல கண்ணு திறக்கப்படாம இருந்தது கிடையாது. அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை மூடி இருந்துச்சு, ஒளியின் வஸ்திரம் அவர்களை மூடி இருந்துச்சு. இதை புசிக்கும் நாள்ல அதை இழந்துட்டாங்க. அதனால அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனா இங்க பிசாசனம் சொல்லும் போது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்களுக்கு கண்ணு திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து என்ன சொல்றோம், தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. புரியுதா? அப்ப பிசாசு சொல்லும் போது இந்த நன்மை தீமை அறிந்து நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள்னு சொல்லிட்டு, அப்ப தேவன் வந்து ஆதாமை சிருஷ்டிக்கும் போது இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த ஞானம் அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் சர்வ ஞானத்தை உள்ள தேவன் அந்த ஞானத்தை தராம ஆதாமுக்கு தேவையான ஞானத்தை மட்டும் வச்சு சிருஷ்டிக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான், நீங்க இந்த கனியை புசித்தீங்கன்னா நீங்க தேவர்களை போல என்னது, நன்மை தீமை அறியத்தக்க, அதை வந்து தேவன் அவங்களுக்கு கொடுக்கல. அவர்கள் வந்து வெறும் நன்மையை மட்டும் தான் காட்டுற மாதிரி இருந்தாரு. நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு விஷயம் வரும்போது அறிந்து கொண்டு தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொல்றான். இப்ப அதே மாதிரி அதை புசிச்ச பிறகு அடுத்தது ஆண்டவர் சொல்லும் போது பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் ஓகே, அவன் தன் போதும். இப்ப இங்க சொல்லும் போது, பின்பும் தேவனாகிய கர்த்தர் இதோ
மனுஷன் என்ன நன்மை தீமை அறியத்தக்கவனாயே என்ன போட்டிருக்கு? நம்மில் ஒருவரை போல் ஆனான். நம்மில் ஒருவரை போல் ஆனான். அப்போ தேவன் வந்து ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயல்ல சிருஷ்டித்தன், தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தன்றாரு. அப்ப தன்னுடைய சாயல்ல சிருஷ்டித்தன்னு சொன்ன தேவன் வந்து இது ஓகே மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயல்ல சிருஷ்டிக்கிறாரு. ஆனா தன்னுடைய சாயல்ல சிருஷ்டித்ததுல அந்த சர்வ ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தெல்லாம் வச்சு தேவன் சிருஷ்டிக்கல, அது வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா பிசாசானவன் அது எதை தேவன் அந்த இடத்துல வைக்கலையோ அத வந்து ஒரு கட்டளையா சொல்ற, நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ அழிவுக்குள்ளாய் மரணத்திற்குள்ளாய் போவாய், கீழ்ப்படியாமைக்குள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள வைக்கிறதுக்காக அந்த ஒரு காரியத்துக்காக இதை புசிக்கும் நாள்ல நீ தேவர்களை போல இருப்பீர்கள்னு பிசாசு சொல்றான். இவங்க அதை இச்சிச்ச உடனே தேவனுடைய அன்பு அவர்களை விட்டு போயிருச்சு. எப்ப அந்த கனி நல்லது புசிப்புக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்தின் இச்சை வந்துருச்சோ அப்பவே தேவனுடைய அன்பு அவங்கள உள்ள இருந்து போயிருச்சு. போன பிறகு அந்த கனியை புசிக்கிறாங்க. புசித்த உடனே தேவ மகிமையும் அவர்களை விட்டு போயிருது. அந்த டைம்ல அழிவில்லாத அவர்களுடைய ஆத்மா அழியும் ஆத்மாவாக மாறிடுது. இம்மாற்றலா இருந்தவங்க மாற்றல் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ராஜ்யம், ஆளுகை, அந்த ஒரு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த திறன் அது பிசாசு கிட்ட போயிருச்சு. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப தேவன் என்ன சொல்றாரு? நன்மை தீமை அறிந்து இவர் நம்மள் ஒருவர் போனானான். அப்ப அந்த கனியை புசித்த உடனே இவர்களுக்கு நன்மை என்ன தீமை என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தேவன் எது இவர்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி வச்சிருந்தாரோ அந்த குணாதிசயத்தை கொடுக்கலையோ அந்த குணாதிசயமும் உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து அவர் வந்து அந்த ஒரு ஏன்னா இப்ப அவங்க வந்து மரணத்திற்குள்ளாக போகக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள வந்துட்டாங்க. மரணத்திற்குள்ளாக போற தன்மைக்கு, அழியும் தன்மைக்கு வந்தனால அந்த ஜீவ விருட்சம்ன்ற கனிக்கு வந்து தடை செய்யப்படுதுன்னுலாம் பாக்குறோம். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம டைம் ஆகிட்டு இருக்கு. அதனால இப்ப நம்ம பார்த்தது வந்து தேவனுடைய சாயல் அப்படின்னு சொல்லி தேவனுடைய தன்மைகள்ல உண்டாக்கியிருக்காரு. அப்ப அவருடைய ரூபம், அவருடைய சாயல் அப்படின்னும் போது, ரூபம்னும் போது வெளிப்புற அந்த அப்பியரன்ஸா இருக்கக்கூடிய அந்த ஒளியின் பிரகாசம், மகிமை, அந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவர்களா அப்படிப்பட்ட நிலைமையில இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய தற்சுரூபமா ஆதியில இருந்தாரோ அந்த சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டது ஆதாம். அதுக்கப்புறம் ஆதாம் வந்து பாவம், அது மட்டும் இல்லாம அவருடைய சாயல் அப்படின்னும் போது அவர் என்ன மாதிரி சாயல்ல இருந்தாருன்னா ராஜாவா உண்டாக்கியிருக்காரு, நித்தியமா இருக்கிற மாதிரி அழிவில்லாமையில உண்டாக்குனாரு. அவர் வந்து அந்த வஸ்திரமே வந்து ஒளியின் பிரகாசம், அந்த மகிமையிலோட இருக்கக்கூடிய அந்த விஷயம்ல இருக்கிற மாதிரி உண்டாக்கி இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய சர்வ ஞானத்தை வச்சு உண்டாக்கல. ஏன்னா தேவன் ஒருவரே சர்வ ஞானியா இருக்கிறாரு. ஆனா அந்த ஞானத்தை சர்வ ஞானத்தை இல்ல, அதுல நன்மை தீமை அறியத்தக்க ஒரு ஞானத்தை வச்சு பிசாசானவன் வஞ்சிச்ச உடனே இவர்களுக்கு வந்து உலகத்தின் ஆசை வந்தவுடனே தேவனுடைய அன்பு இவர்களை விட்டு போய் அந்த கனியை புசிக்கிறாங்க. அந்த கனியை புசிச்ச உடனே இவங்க அழிவுக்குள்ள மாறும்போது எதெல்லாம் இழக்கிறாங்கன்னா தேவனுடைய மகிமை, அவருடைய ரூபத்துல உண்டாக்கப்பட்ட அந்த ஒரு மகிமை, அந்த ஒளியின் வஸ்திரத்தை இழக்கிறாங்க. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த ஆளுகை, அவருக்கு ஆதாமுக்கு கொடுத்திருந்த அந்த ஆளுகை, அந்த கீழ்ப்படுத்த தன்மை, அது எல்லாமே வந்து பிசாசின் கைக்கு போகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அழிவில்லாமையில உண்டாக்கப்பட்ட அந்த தன்மை மாறி அழியும் தன்மைக்கு வந்துடுறாங்க. அவர்கள் தேவ மகிமையற்றவர்களா மாறிடுறாங்க. இதெல்லாம் நடந்து கடைசியா அந்த சாயல், அவங்க எப்படிப்பட்ட சாயல சிருஷ்டிக்கப்பட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய தற்சுரூபமா இருந்தா அந்த சாயல சிருஷ்டிக்கப்பட்டவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வரும்போது பாவ மாம்சத்தின் சாயல் எடுத்துட்டு வர்றாரு, அந்த சாயலுக்கு அப்ப மாற்றப்பட்டிருக்காங்க. சோ இப்ப வரக்கூடிய எல்லா மனிதர்களுமே அந்த பாவ மாம்சத்தின் சாயல்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சாயலை இயேசு கிறிஸ்து எடுத்து மரித்து அவர் வந்து விண்ணுலக சாயலுக்கு, உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு கூட அவர் வந்து பிந்தின ஆதாமா 2ஆம் மனுஷனா அவர் வெளியே வந்துட்டாரு. அப்ப மரிக்கிற எல்லாருமே எப்படி ஆதாமுக்குள் எல்லாரும் அந்த பாவ சாயல்ல மரிக்கிறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாக எல்லோரும் பரலோகத்தின் சரீரத்தோடு கூட எழுந்திருப்பாங்க. உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட எழுந்திருப்பாங்க. சோ இதுதான் வந்து நம்ம டோட்டலா இப்ப மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. மனிதன் வந்து தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னா அது என்ன சாயல் அப்படின்றது, என்ன ரூபம் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து ஒரு ஜஸ்டா ஒரு ஓரளவு நம்ம படிச்சிருக்கிறோம். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்ல கூட கேட்கலாம்.
நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மரணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம மரணத்தை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உலகம் சொல்லி கொடுக்குற மரணம் ஒண்ணு, லிட்டரலா நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறதுக்கு இருக்கு. அது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம மரணத்தை குறித்து அதுல டீட்டெயிலா கொஞ்சம் படிப்போம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேளுங்க. இல்லாட்டி இன்னைக்கு டைம் வேற ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். சிஸ்டர் வசந்தி, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றீங்களா? சரி தம்பி. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. இருக்கும் பொழுது எல்லாம் ஆண்டவரே புதிதாக இருக்கிறது சுவாமி. இதை எல்லாம் நாங்கள் உள்வாங்கி கொண்டு அது எங்க மனதிலே நிலைத்திருக்கணும் சுவாமி. அப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த விஷயத்தை ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை புரியும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே அப்பா, இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து நடத்த நீர் எங்களுக்கு கிருபை அடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே எந்தெந்த ஆத்துமாக்களுக்கு இதையெல்லாம் சொல்ல ஆண்டவரே அவர்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ, அந்த ஆத்துமாக்களை எல்லாம் நீர் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த ஸ்டடியில் அவர்களும் பங்கு பெற்று அவர்களும் பலன் அடைய அவர்களும் மற்ற ஆத்துமாக்கள் போய் சொல்ல கர்த்தாவே கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் அந்த கருத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த கடந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு ஆண்டவரே நீர் கூட இருந்தீர், எங்கள் குடும்பத்தாரோடு கூட இருந்தீர் அப்பா. நாங்கள் சோர்ந்து போற நேரத்திலே உன் வார்த்தை தான் எங்களை பலப்படுத்தி தேற்றி எங்களை ஆற்றி வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா துதி கனமக்குமே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.